ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தமிழ் வேதாகம பாடசாலையினுடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி வேதாகம மானிடவியல் வகுப்பை நாம் கற்று வருகிறோம். இந்த வகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் 2 வேத வசனங்களை வாசித்து நாம் வகுப்புக்குள்ள போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை காரியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இந்த வேத வசனத்தை மனதில் வைத்து இன்றைக்கான வகுப்புகளாக நாம் செல்ல போகிறோம். எப்பொழுதுமே 2 வசனங்களை வாசித்து தான் வகுப்புக்குள்ள போகிறோம். எனவே கவனமாக, கருத்தாக, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கும் நலமானதை பிடித்துக் கொள்வதற்கும் பூர்வ பாதையில் நடப்பதற்கும் நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வேதாகம மானிடவியல் வகுப்புல த ட்ரிபிள் கான்கிஃபிஷன்ஸ் என்கிறதான அந்த தலைப்புல தொடர்ச்சியாக பல வகுப்புகளை பார்த்து வருகிறோம். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறபடினாலே இதை குறித்ததான நிறைய வகுப்புகள் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சில வகுப்புகள் தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன். மனுக்குலத்தினுடைய முதல் வீழ்ச்சி எங்கே அப்படின்னும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் படிக்கிறதான அந்த காரியங்கள், அதற்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு இருக்கிறதான அந்த தொடர்பு, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிறதான அந்த முதல் பாவம், மனிதனுடைய வீழ்ச்சிக்கான ஆரம்பம், இவைகளை குறித்து நிறைய காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நிறைய காரியங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்க. 2 முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். மாம்சத்தின்படி வாழ்தல், ஆவின்படி வாழ்தல் என்கிறதான 2 காரியங்களை நாம் பார்த்தோம். மாம்சத்தின்படி வாழ்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்சியூமர் ட்ரேடர் மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தோம். ஆவின்படி வாழ்தல் என்பது கிவர் ரிசீவர் மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தோம். இவ்விதமாக நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறதான காரியங்களை நாம் பார்த்தோம். அதே போல போன முறை ஜீவனத்தின் பெருமை, புத்தி தெளிவு என்று வேதவசனத்தை எழுதியிருக்கிற அந்த காரியத்தினுடைய மூலப்பதத்தினுடைய அந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தேன். சஹால், இன்டெலிஜென்ட், அதாவது ஃபார்பிடன் நாலேஜ், தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற அறிவு. இந்த உலகத்துல 3 வித அறிவு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல 2 அறிவும், பிசிக்கல் வேர்ல்டுல ஒரு அறிவும் இருக்கு. இந்த பிசிக்கல் வேர்ல்டுல இருக்கிற அறிவு மனித அறிவு, நம்முடைய அறிவு, கிவன் நாலேஜ், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவு, கிவன் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல தேவ அறிவு இருக்கு, அப்புறம் பிசாசின் அறிவு இருக்கு. தேவனுடைய ஞானம் இருக்கு, பிசாசினுடைய ஞானமும் இருக்குது. நாம் யாரோட கனெக்ட் ஆக போறோம், நம்ம யாரோட கனெக்ட் ஆகிருக்கிறோம், அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தால் தேவ ஞானம் நமக்குள்ளாக வந்து, நமக்குள்ளாக இருக்கிற மாம்ச ஞானமும் தேவ ஞானமும் இணைந்து நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்கு பிரயோஜனப்படும். ஒருவேளை பிசாசின் ஞானம், இந்த உலகத்தின் ஞானத்தை பின்பற்றும் பொழுது நிறைய யூடியூப்ல செய்தி பார்க்கலாம், நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம், நிறைய அறிவாளிகள் பேசுவதை கேட்கலாம், மாற்று மதத்தார் பேசுகிற காரியங்கள் கேட்கலாம். இவைகளெல்லாம் கேட்டு அதன்படி நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில காற்றில் அசைகிற நாணலை போல அசைந்து கொண்டே இருக்கலாம். எனவே உங்களுடைய வாழ்க்கை உங்களது கரங்களிலே இருக்கிறது. தேவ அறிவா, அதாவது பிசாசின் அறிவா? தேவ ஞானமா அல்லது பிசாசின் ஞானமா? மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ ஜீவனத்தின் பெருமை என்ன நடந்துச்சு? நன்மை தீமை, அதே போல தேவனை போல மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றதை போல அவர்கள் நினைத்தார்கள், ஏமாந்தார்கள். அதனுடைய பின்னணி என்ன, அதன் வீழ்ச்சியின் காரணம் என்ன என்பதையெல்லாம் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். நாமும் அதை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். எனவே வீழ்ச்சிக்கு பின்பாக மனிதனுடைய வாழ்க்கை பரிதாபகரமாக மாறி போனது என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. சரி, அப்படி இருந்தாலும் மனுஷன் சுயநீதியை உடையவனாய் இருக்கிறான். செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன், லீகலைசிங் சின் அப்படின்னு போன முறை பார்த்தோம். பாவங்களை நியாயப்படுத்துகிறான் என்பதை பார்த்தோம். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடக்கிற காரியங்கள் என்னன்னா, தவறு செய்யும் வரைக்கும், பிடிபடாத வரைக்கும் அப்படியே இருப்பது, பிடிபட்ட உடனேயே எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கொஞ்ச நேரம் வாதாடுவது, நிரூபிக்கப்பட்ட உடனேயே மன்னிப்பு கோருவது. இதுதான் மனிதனுடைய இயல்பு, இல்லையா? ஒரு தவறு செஞ்சுட்டே இருக்கிறது, யாரும் பார்க்கல, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா கையங்களவா பிடிச்சதுக்கு அப்புறம் நான் செய்யல,
எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏதோ ஒரு ரீசனை சொல்லி ஒரு சுயநீதி நிரூபிக்கப்பட்ட பின்பு மன்னிப்பு கோருதல், எல்லாம் மறந்துடணும்னு நினைக்கிறது, எல்லாமே நம்மளை மறந்துடணும், அந்த தப்பான விஷயத்த மறந்துட்டு நம்மளை நல்லா பார்க்கணும் அப்படின்ற ஒரு பாவங்களை நியாயப்படுத்துகிற ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்கிறோம். இந்த பாவத்தை நியாயப்படுத்துகிற இந்த சுயநீதி தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் எதிராய் நிற்கிறதான ஒரு மிகப்பெரிய பகை. இதைத்தான் பாவ இயல்னு சொல்றோம். பாவ இயல், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை குறித்து தான் பைபிள் காலேஜில் சொல்லி தரும்போது பாவ இயல்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லி தருவாங்க. அமர்ஷியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அமர்ஷியாலஜினா பாவ இயல், இது ஒரு சப்ஜெக்டா அவங்க வச்சிருப்பாங்க, பைபிள் காலேஜில் சொல்லி தருவாங்க. பைபிள் காலேஜில் படிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மீள் பார்வையாக நினைத்துக் கொள்ளுங்க. அப்போ மனிதனுடைய வீழ்ச்சி, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்த்தோம். மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை என்று பார்த்தோம். எல்லா பாவங்களுமே, மனிதனுடைய அத்தனை ஒட்டுமொத்த பாவங்களும் இந்த மூன்றிற்குள்ளாக அடங்கும் என்பதை நாம் பார்த்தோம். அத்தனை காரியங்களும் அலசி ஆராய்ந்து பார்த்தோம். இப்படி ஒட்டுமொத்தமான பாவத்திற்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறதான சப்ஜெக்ட் தான் என்னன்னா பாவ இயல், அமர்ஷியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அமர்ஷியாலஜின்னு ஒன்று இருந்தா சொட்டீரியாலஜின்னு ஒன்று இருக்கணும். அதாவது ரட்சிப்பியல் இருக்க வேண்டும். மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டான், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை வேதவசனம் திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கும் நமக்கு தெரியும், சட்டத்தை மீறினால் தண்டனை தான், தப்பித்துக் கொள்ள முடியாது. அதே போல பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி பாவம் செய்த ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். சாகிறனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண, எடுத்து நிறுத்த கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் தான் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மனிதனாய் வந்தது. பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே பலிபீடத்திலே பலிகள் செலுத்தப்பட்டது. இப்படி நிறைய நிகழ்வுகளையும் நாம் பார்க்கலாம். இப்படி பாவத்திற்கு எதிராக, பாவத்தை மேற்கொள்ள, பாவத்திற்கான பிராயச்சித்தம் செய்வதற்கான அந்த திட்டம் தான் என்னன்னா சொட்டீரியாலஜி அப்படின்ற ரட்சிப்பு இயல். சொட்டீரியாலஜின்னு சொல்லுவாங்க, அது புரிஞ்சுக்கணும். அமர்ஷியாலஜினா பாவையியல், பாவையியல் இருந்து ஒருவன் வெளிவருவதற்கான தேவ திட்டம் வந்து என்னன்னா ரட்சிப்பு இயல், சொட்டீரியாலஜி. இந்த சொட்டீரியாலஜி தான் இன்றைக்கு மிக மிக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாவையியலை நம்ம பார்த்துட்டோம், கடந்த கால வகுப்புகள் முழுவதுமாக பாவையியல்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு ரட்சிப்பு இயல்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரட்சிப்பு இயல் அப்படின்னும் பொழுது மத்தேயு 24:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. ரட்சிப்பு என்பது ஒரு பிளான், ஒரு வாழ்நாள் திட்டம், நமக்கான வாழ்நாள் திட்டம். ஒருவேளை ஒருவர் 40 வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை முழுவதும், அடுத்து அவர் வாழப்போகிற வாழ்நாள் முழுவதும் இந்த ரட்சிப்பின் திட்டம் அவர் வாழ்க்கையில் செயல்படும். நல்ல கவனமா கேட்கணும். ரட்சிப்பு என்பது ஆரம்பித்த உடனேயே நடந்து முடிக்கிற ஒரு நிகழ்வல்ல, அது ஒரு தொடர் விளைவு. அதாவது ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு ஆங்கில மொழியில சொல்லுவாங்க. லைஃப் டைம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்நாள் முழுதும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ரட்சிப்பு. அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. முடிவு நம்முடைய மரணத்தோடு, ஆரம்பம் என்பது எப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியுமாக பிறந்தோமோ அப்போதிலிருந்து ஆரம்பிக்கிறது. சரியா? எப்பொழுது நாம் மறுபடியுமாக பிறந்தோமோ, ஞானஸ்தானம் எடுத்தோமோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டோமோ, இந்த நிகழ்வு நடந்ததிலிருந்து நம்முடைய ரட்சிப்பின் திட்டம் ஆரம்பிக்கிறது. நம்முடைய மரணத்தோடு, இந்த உலக மரணத்தோடு, இந்த சரீர மரணத்தோடு இந்த ரட்சிப்பின் திட்டம் முடிவடைகிறது. அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, முடிவறிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது ஒரு வாழ்க்கை. ரட்சிப்பு என்பது ஒரு வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கிற கேள்வினா, நீ ரட்சிக்கப்பட்டியா? மத்தவங்களை பார்த்து கேட்கிறோம், ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னா, ரட்சிக்கப்படுதல் என்பது ஒரு ப்ராசஸ், ஒரு திட்டம், ஒரு பிளான். அதற்குள்ள வந்துட்டோமா? எப்படி கேட்கணும்? நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீரா? அதுதான் கேள்வி. ஆனா இன்னைக்கு தமிழ் கிறிஸ்தவம் எப்படி போயிடுச்சு? ரட்சிக்கப்பட்டையா அப்படின்னா, நிறைய பிரசங்கிமார்கள்லாம் நிறைய கற்பனை கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? மாம்பட்டையை தெரியும், புளியம்பட்டையை தெரியும், இது என்ன ரட்சிக்கப்பட்ட அப்படின்லாம் நிறைய அவங்க பிரசங்கத்துலலாம் நிறைய என்ன சொல்ற ஜோக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த ரட்சிப்பை குறித்துதான சரியான அறிவு தமிழ் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ரட்சிப்பு என்பது ஒரு வாழ்நாள் திட்டம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் செயல்படக்கூடிய ஒரு திட்டம்.
அதை இன்றைக்கு கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். சரி, அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு திட்டம், ஒரு ஆரம்பம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு ஆரம்பிக்கிறது, நம்முடைய வாழ்நாள் முடியும் பொழுது அது முடிவடைகிறது. முடிவடைந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ கிறிஸ்தவனாய் மாறிவிட்டால் அப்படின்னா இன்னைக்கு என்ன இருக்குன்னா, கிறிஸ்தவனாக மாறிவிட்டா இனிமேல் பாவமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. 1 Corinthians 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எனவே இனிமேல நீங்க பாவிகளே இல்லை, பாவமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சாரார் சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்புறம் இனிமேல் கவலை கஷ்டமே வராது. யோவான் 8:36 வாசிக்கிறோம், ஆகியால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆகுவீர்கள். எல்லாவற்றிலும் இயேசு விடுதலை ஆக்கிட்டாரு, இனிமேல கவலை கஷ்டமே வராது அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இனிமேல் வியாதியின் நோய் நொடிகள் வராது. மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையும் சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ அவரை நம்பிட்டோம்னா இனிமேல் வியாதி வராது, நோய் நொடிகள் வராது அப்படின்ற ஒரு கும்பல் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்ன? ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு பாவம் செய்யாமல் இருந்தானா? நாம் ஞானஸ்தானம் எடுத்த பின்பு அதுக்கு பின்பாக எந்த பாவமே செய்யலையா இது வரைக்கும்? அப்படி யோசித்து பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாலையும் பாவம் செஞ்சோம், இப்பயும் பாவம் செஞ்சோம். அப்போ தெரியாம செஞ்சோம், இப்ப தெரிஞ்சு செஞ்சோம். அப்போ மன்னிப்பெல்லாம் கேட்கல, இப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஒரே ஒரு மாற்றம் இருக்கிறது. அதே போல அப்ப கஷ்டப்படலையா, இப்ப கஷ்டப்படலையானா அப்பயும் கஷ்டம் இருந்துச்சு, இப்பயும் கஷ்டம் இருக்குது. அப்ப வியாதி இல்லையா, வியாதி இருந்துச்சு, இப்ப வியாதி இல்லையா வருது. இப்படி பார்க்கும் பொழுது கிறிஸ்தவனாக மாறிவிட்டால், இப்படி யாரோ சூப்பர்ஸ்டிஷியஸா வாழ்க்கை மாறும்னு சொன்னாங்கல்ல, அது நடந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டுக்கொள்ளணும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்பது அது ஆசீர்வாதமான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான தேவ திட்டம். அது ஒரு மகிமையான காரியம். இதை வைத்து ரட்சிப்பை நாம் எளிமையாக என்ன பண்ண முடியாது, திட்டமிட்டு இப்படிதான் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைய கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவனாக மாறியவுடன் எதிர்பார்ப்பு என்னன்னா, பொருளாதார வாழ்க்கையில உயர்வு வந்துடும், கடன் இல்லாத வாழ்க்கை வந்துடும், நோய் இல்லாத வாழ்க்கை வந்துடும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வந்துடும், பாவம் செய்யாத வாழ்க்கை வந்துடும், கார் வந்துடும், பங்களா வந்துடும் அப்படின்னு தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரசங்கிகளும் அவ்விதமாகத்தான் பிரசங்கிக்கிறாங்க. இயேசு கிட்ட வந்தா உன் வாழ்க்கை அப்படியே மாறிடும், உயர்ந்துருவ, பொருளாதாரம் வந்துடும், கார் வாங்கிடுவ, பங்களா வாங்கிடுவ, கடன் எல்லாம் போயிடும், நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துருவ, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, பாவம் செய்யாத வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்றதுக்கு நான் வரல, சரியா? ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். நம்முடைய நிலைமையை பார்த்து கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிறவர். கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்மை வாழ வைக்கிற தகப்பன் அவர். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நான் அதை குறித்து நான் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற அந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும் இது வரைக்கும் அவர் நாமத்துல கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, இது வரைக்கும் கிடைக்காம போனதே இல்லை என் வாழ்க்கையில, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ஜாம் பண்ணி முட்டி போட்டா இது வரைக்கும் கிடைக்காம இருந்தது எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு 100% எனக்கு கிடைச்சிருச்சுன்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில கேட்கப்படாத ஜபங்கள் இருக்கும், கேட்கப்பட்ட ஜபங்கள் இருக்கும், ரிஜெக்ட் பண்ண ஜபங்கள் இருக்கும், கால தாமதமாகி ஜபங்கள் கேட்கப்படலாம். இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது. காலதாமதம் என்பது நமக்கு தான் காலதாமதம், கர்த்தர் சரியான நேரத்திலே செய்வார். அப்படி ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுவதில்லை. ஏனென்றால் எல்லா ஜபங்களும் தேவனுக்கு உகந்ததாக இருப்பதில்லை, நம்முடைய புரிந்து கொள்ளுதல் சரியாக இருப்பதில்லை. எனவே கர்த்தர் நம்முடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து சரியாய் நேர்த்தியாய் இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்காததினாலே உங்கள் வாழ்க்கை பல வேலைகளிலே காப்பாற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நிறைய வேலையில உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, அதனால தான் அன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருக்கிறீங்களா? ஆமா, புரியும் உங்களுக்கு, சரியா? நிறைய ஜெபத்தை கேட்டு இருந்தா இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க நிறைய பேர், சரியா? உயிரோடு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்க ஜெபத்தை கேட்கல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரியா? கேட்கப்படாத ஜெபங்களுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். சில ஜெபங்கள் தாமதமாகத்தான் பதில் வரும், காத்திருங்கள். சில ஜெபங்களுக்கு உடனே பதில் தருவார், நல்லது. ஆனால் இப்படி பொய் சொல்லி, அதாவது புரிந்து கொள்ளுதலிலே தவறு உள்ளவர்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தினாலே கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்து தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டவர்கள், பின்மாற்றத்தில் போனவர்கள்,
இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் உள்ளே வந்து இந்த வாழ்க்கையை தாங்களே ஏற்படுத்தி கொள்ள நினைத்து அதற்கான குறுக்கு வழிகளில் போகிறதான ஊழியக்காரர்களையும் நாம் பார்க்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? முதல்ல அவன் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான், பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறான். அதுதான் ரட்சிப்பினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே ஒரு மேஜர் ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில நடக்குது. என்ன அப்படின்னா, நீங்க பரலோகவாசியாக மாற்றப்படுறீங்க. பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இம்மீடியட்டா கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற்றுகிறார். அடுத்தது, பாவம் ஒரு அடிமைத்தனம், அது மரணத்திற்கு நேராக கொண்டு போகிறது. அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்தை உடைத்து உங்களை விடுதலையாக்குகிறார். இந்த இரண்டு விஷயங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இமிடியேட்டா உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஏன்னா முதல்ல உங்களை விடுவிக்கணும் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து, அவனுடைய ஆளுகையிலிருந்து, அவனுடைய திட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும். இன்னைக்கு உலக பிரகாரமா பேசணும்னா, உலக ஜனங்கள் நிறைய பேர் எதுல மாட்டிருக்காங்கன்னா, ஜோசியம், மாந்திரிகம், பிசாசின் பிடியில மாற்றிருக்கிறாங்க. பிசாசு அவங்கள ஜோசியத்தை கொண்டு கட்டுப்படுத்துகிறான், சிலரை மாந்திரிகங்களை கொண்டு கட்டுப்படுத்துகிறான். நிறைய விஷயங்கள் இருக்குது. புரிந்துக்கிறதுக்காக ரெண்டு விஷயங்களை சொல்றேன். முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே இந்த ஜோதிட கணக்கிலிருந்து, இந்த பிசாசின் ஆளுகையிலிருந்து உங்களை விடுதலையாக்குறாரு. இனிமேல அவன் வைத்திருக்க திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறாது. அவன் ஒரு நவ கிரகங்களை வைத்து இப்படி எல்லாம் திட்டம் போட்டு இது உங்களை வந்து வாழ்க்கையை நடத்தும், இந்த கிரகம் இப்படி வந்தா உங்க வாழ்க்கை நடக்கும், அப்படி வந்து அப்படி வரும்லாம் சொல்றான்ல. இது ஒரு அடிமைத்தனம். உலகளாவிய அளவிலே ஜனங்கள் இந்த கிரகங்களை கொண்டு பிசாசால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். முதல்ல இப்படி பிசாசின் பிடியிலிருந்து, அவன் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கி, அவன் நினைக்கிறபடி, உலகம் நினைக்கிறபடி, மனிதர்கள் நினைக்கிறபடி உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதற்கு கர்த்தரை உங்களை பிரித்து எடுக்கிறார். அதுதான் முதல்ல விடுதலை, அதான் ரட்சிப்பு. முதல்ல ரட்சிப்பு அதுல இருந்து. அதோடு கூட போனஸா என்னன்னா, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். மரணம் நம்மை அடிமைப்படுத்துவதில்லை. பாவத்தின் விளைவு மரணம். அந்த மரணத்தை மேற்கொள்ள இயேசுவானவர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தினாலே, பிசாசை தோற்கடித்து மரணத்தை ஜெயித்தபடினாலே, பாவத்தை வீழ்த்தினபடினாலே நாம் மீட்கப்படுகிறோம். இந்த இரண்டு சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால 2 வசனம் போட்டிருக்கேன். பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அவரு சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அடுத்தது எபிரேயர் 2:15, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டுள்ளவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக விடுதலையாக்கினார். மரண பயத்திலிருந்து, கண்டிப்பா மரணம் வந்துரும், நித்திய மரணம் வந்துரும், அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஒரு நிலையான ஒரு நம்பிக்கை. கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பது முடிவல்ல, அடுத்த வாழ்க்கையோட ஆரம்பம் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு நித்திய நம்பிக்கைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட எப்படி வராங்க அப்படின்றத 2 விஷயத்தோட உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். 2 கூட்டம். இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றவங்க 2 விதமான கூட்டம், இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறவங்க 2 விதமானவங்க. ஒன்னு அகதிகள், இன்னொன்னு சீஷர்கள். இயேசு கிட்ட வரவங்க எல்லாம் அவருடைய சீஷர்கள் அல்ல. சீஷர்கள்னா என்னன்னு சொல்லுதுன்னா, மத்திய சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் கடைசியில, நான் உபதேசித்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசிங்கன்னு சொன்னார் இல்லையா? நான் சொன்ன எல்லாவற்றையும் அவங்க கை கொள்ளட்டும், உபதேசிங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப சீஷனா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் கை கொள்ளணும். கை கொள்ளுகிறவர்கள் தான் சீஷர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் பெரு பங்கு சீஷர்கள் அல்ல, அகதிகளாக இருக்கிறாங்க. அப்படின்னா பிசாசின் ராஜ்யத்துல இருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. இங்க ஏதோ ஒரு விடுதலையை தேடி, ஏதோ ஒரு பிரச்சனை தப்பித்துக் கொள்ள இங்கே வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க இன்னும் அகதியா இருக்கிறாங்க, சீஷர்களா மாறல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
சீஷர்கள் அகதிகள். இப்போ நிறைய கிறிஸ்தவ அகதிகள் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இலங்கை தேசத்துல இருந்து நம்முடைய தேசத்திற்கு நிறைய பேர் தஞ்சம் புகுந்தாங்க. அவங்கள இந்த நாடு அகதிகள்னு சொல்லுது. ஏன் அவங்க இங்க வந்தாங்க? அங்க அவங்க உயிருக்கு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. அதனால தங்கள் உயிரை காப்பாற்றிக்கொள்ள இந்த தேசத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இன்னும் அவர்கள் அங்கே என்னவா தான் இருக்கிறாங்கன்னா, அகதிகளாக தான் பலர் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் அவர்களுக்கு என்ன கொடுக்கலன்னா, குடியுரிமை கொடுக்கல. அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்த காலங்களில் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, நாம தான் திரும்பி போயிருவோமே அப்படின்னு குடியுரிமை வாங்கல. இதுல 2 பக்கம் இருக்கு. இப்போ நிறைய பேர் இன்னைக்கு போராடுறாங்க இல்லையா, குடியுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு. நான் முழுக்க சொல்றேன், ஆமா, நம்ம இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு வருஷம் இருந்துட்டாங்க, அவங்க குடியுரிமை கொடுப்பது நல்லதுன்னு. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் வந்த பலர் என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கு அரசாங்கம் அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த பொழுது, ஆதார் கார்டு வாங்குவதற்கு, குடும்ப அட்டை வாங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த பொழுது, பலர் அதற்கு சம்மதியாமல் இந்த கேம்ப்லயே இருந்துட்டாங்க. ஆனா பலர் வெளியே வந்து பல்வேறு தமிழ்நாட்டு பகுதிகளிலே தங்கி இன்றைக்கு 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறையாக குடியுரிமை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களும் நம்முடைய இணைப்பில் இருக்கிறீங்க. இன்னும் அகதி முகாமிலே இருக்கிறவர்களும் நம்முடைய இணைப்பில் இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு புரியும், சரியா? நம்ம இணைப்பிலும் இருக்கிறீங்க. அப்போ கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் திரும்ப போயிருவோமே, நமக்கு தாங்க எல்லாமே இருக்கு, எதுக்கு கொஞ்ச நாள் வந்திருக்கோம் அப்படின்னு போகாம இங்கே இருந்து இன்னும் அகதிகளாக இருக்கிறவர்களும் உண்டு. இதேதான் கிறிஸ்தவத்துல. புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நிறைய பேரு பயந்துட்டு உள்ள வந்தவங்க தான். உயிருக்கு பயந்துட்டு, வியாதிக்கு பயந்துட்டு, பிசாசுக்கு பயந்துட்டு, கடன் பிரச்சனைக்கு பயந்துட்டு, இப்படி பயந்து வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அகதிகளின் எண்ணிக்கை கிறிஸ்தவத்தில் அதிகம். அவர்கள் யாவரும் சீஷர்களாக மாறுவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள். சீஷனாக மாற வேண்டும் என்றால் அவர் உபதேசித்த எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும். ஆனால் அது முடியாத காரியம் என்று இன்றைக்கு சொல்லுகிற கிறிஸ்தவ கூட்டத்தை பார்க்கிறோம். பிரசங்கிமார்களே நாம் பார்க்கிறோம். இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு பவுலுக்கே உபதேசம் பண்ணுகிறவர்களும் யோவானுக்கே உபதேசம் பண்ணுகிறவர்களும் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். கவனமா இருக்கணும். இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கதை சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ அகதிகள், மறந்து விடக்கூடாது. அடுத்தது சீஷர்கள் சொன்ன, அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன எல்லாவற்றையும் கை கொள்ள பிரயாசப்படுகிற அத்தனை பேரும் சீஷர்கள். அவர்கள் தேவ புத்திரர்கள். புத்திர சுவிகாரத்தை கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். யாரெல்லாம் கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொள்ள விரும்புகிறார்களோ, அதற்காக போராடுகிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் அதை கை கொள்வதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, பிரயாசப்படுகிறார்களோ, அவர்கள் யாவரும் சீஷர்கள். இன்னைக்கே கை கொண்டுட்டோமா? இல்ல, போராடுகிறோம். எத்தனை பிரமாணத்தை கை கொண்டிருக்கோம் தெரியாது. அவர் சொன்னதெல்லாம் கை கொண்டோமா? இல்ல, கை கொள்ள போராடி கொண்டே இருக்கோம். அந்த ப்ராசஸ்குள்ள இருக்கோம், ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். பாவத்தை குறித்ததான உணர்வு, பாவம் செய்யக்கூடாது என்கிறதான உணர்வு, பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு, நாம் தவறு செய்கிறோம், நீ தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிறதான உணர்வு, மனங்கசந்து அழுகிற மனப்பான்மை, மனம் திரும்புகிற மனப்பான்மை உடையவர்கள் எல்லோருமே சீஷர்கள். இவர்கள் தேவ புத்திரர்கள். இப்போ இந்த அகதிகள் எண்ணிக்கை தான் அதிகம்னு பார்த்தோம். வேதவசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 10:5, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் அங்க எழுதுகிறார். இவர்களுடைய நோக்கம் என்ன? இந்த அகதிகளுடைய நோக்கம் என்ன? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமைகள், விரோதமான எண்ணங்கள். அதாவது எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்தாலும் வேண்டாம், அது எதுக்கு எனக்கு? கொடுக்கிற அந்த அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் சிட்டிசன்ஷிப் வேண்டாம், அது ஒரு பாரம், நாங்கள் இங்குள்ளவர்கள் அல்ல, நாங்க மறுபடியும் எங்க தேசத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு நன்மைகளை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு பெரும்பான்மையான கூட்டம் என்ன? இந்த அகதிகள் கூட்டம் தான். சீஷருடைய கூட்டம் மிக மிக குறைவு. அது மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எனவே கவனமா இருந்து கவனிக்க வேண்டும். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தவங்க அகதிகளாகவும் சீஷர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு 2 குரூப்பை நம்ம பார்த்தோம். ஏன் அவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள், நாம் ஏன் சீஷர்களாக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு சிறிய விளக்கத்தை நான் கொடுத்தேன். இங்க என்ன பிரச்சனை 2 குரூப்புக்குமே? இன்னைக்கு சீஷர்களா இருக்கிறோம் என்று சொல்லுகிற நமக்கும் அகதிகளா இருக்கிற அவர்களுக்குமான பிரச்சனை என்ன? எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளுதல். The understanding the magnificent
நேம் ஆஃப் காட், தேவனுடைய அந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ளுதல், தேவனுடைய நாமத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுதல். தேவனுடைய நாமம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு. 1 யோவான் 5:20 வாசிக்கிறோம், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாமம்னா என்ன அப்படின்னு ஒரு ஜபத்தை நம்ம நடத்தணும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாமம்னா என்னன்னு விளக்கி சொல்லவே முடியறதில்லை. இன்னைக்கு வேறு விதமாக உலகம் போய் கொண்டிருக்கபடினால. அதனாலதான் நான் சிம்பிளா சொன்னேன், ஆபீஸ் அப்படின்னு சொன்னேன். தேவனுடைய அலுவலகங்கள் அப்படின்னு நான் சொன்னவங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தேவனுடைய நாமம் என்பது பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமா இருப்பான்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா தேவனுடைய நாமம் என்பது ஏதோ ஒரு பெயர் அல்ல. ஸ்டாலின், சுரேஷ், பரத் அப்படின்னு ஜான் என்ற பெயர் இல்லை. அதை தாண்டி ஒன்று இருக்கிறது, ஒரு ஆளுமை இருக்கிறது. அதற்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தெரிந்து கொண்டால் மாத்திரமே நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளுதல் தான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. அப்போ தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் பொழுது சில வசனங்களை வாசித்து உள்ள போனா உங்களுக்கு நல்லா புரியும், நல்ல ஞாபகத்துக்கு வரும். சரியா? நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க. அவைகள் எல்லாம் நினைவு கூறுவதற்கு இந்த வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 2 பேதுரு 3:18 வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென். அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் என்றது எப்படி வளருது அதான் நீங்க பார்க்க போறோம். அவரை அறிகிற அறிவு. அதே போல பிலிப்பியர் 3:8, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுலப்போஸ்தலன் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் நான் குப்பைன்னு விட்டுட்டேன் அப்படின்றார். அவரை அறிந்து கொள்ளுதல். என்ன அறிந்து கொள்ளுதல்? இயேசு நல்லவரு, வல்லவரு, வாக்கு மாறாதவரு, பரிசுத்தரு, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தாண்டி அவர் யார், அவருடைய நாமத்தின் வல்லமை என்ன, அவர் அதிகாரம் என்ன, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அறிந்து கொள்வது உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கொலோசியர் 1:10 வாசிக்கும் பொழுது, சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணுமா? நம்ம சர்ச்சுக்கு போறோம், வரோம், பிரசங்கம் கேட்கிறோம், குதூகலப்படுகிறோம், உணர்ச்சி வசப்படுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளாக இருக்கிறதா என்கிறத அவனுடைய கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்த 2 பேதுரு 2:20, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் அறிஞ்சு பின்வாங்கி போனவங்களை பத்தி இங்க பேதுரு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி ஒட்டுமொத்தமாக பல விஷயங்கள் உள்ளே இருக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்வதுனா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். போன முறையை நான் சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் இருந்து சொல்லித்தரப்போகிறேன். நீதிமொழிகள் 18:10, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். கர்த்தருடைய நாமம் ஒரு கோட்டையை போல, அதுக்குள்ள ஓடி வரத சுகமா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம். நாமம் என்பது ஏதோ ஒரு பெயர் அல்ல, அது விசாலமான ஒன்று, அது வேறு ஒன்று, அது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று என்பதை தெரிந்து கொள்கிறோம். இப்போ ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், தேவனுடைய நாமங்கள் அவருடைய அலுவலகங்கள். காட்ஸ் நேம்ஸ் ஆர் ஹிஸ் ஆபீசஸ். அப்போ மேல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா இருப்பான். ஒரு நாமத்துக்குள்ள ஒருத்தன் ஓடி சுகமா இருக்கான். ஒரு ஆபீஸ்க்குள்ள ஓடிட்டான், அவருடைய ஆபீஸ்க்குள்ள. அந்த ஆபீஸ் அவனை பாதுகாக்கிற ஆபீஸ், அவனுக்கு எல்லாவற்றையும் தருகிற ஆபீஸ். அந்த ஆபீஸ்க்குள்ள ஓடி போயிட்டான். அதே போல நீங்களும் நானும் ஒரு ஆபீஸ்க்குள்ள ஓடணும். இந்த வகுப்போட முடிவுல அந்த ஆபீஸை நம்ம பார்க்க போறோம். நம்ம ஓடி இருக்கோமா இல்லையா, நிறைய பேரும் அகதியா தான் இருக்கிறாங்களா, இல்ல நம்ம அகதியா தான் இருக்கிறோமா என்பதை நாம் மீள்பார்வை பார்க்க போகிறோம். போன முறை சொல்லும் பொழுது 3 ஆபீசஸ் பத்தி சொல்லி கொடுத்தோம். பழைய ஏற்பாட்டில இருந்து யெகோவா இஷ் மெல்காமா, யெகோவா மாக்கே, யெகோவா இஷ் ஒகேலா என்கிறதான 3 ஆபீசஸ் நான் சொல்லி கொடுத்தேன். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அடிக்கிறவராய் கர்த்தர், கர்த்தர் பட்சிக்கிற அக்கினீர். அப்புறம் இன்னொரு நாமமும் சொல்லி கொடுத்தேன், யெகோவா நீசி. ஸோ 3 மாத்திரம் இதுல போட்டிருக்கேன். போன முறை முக்கியத்துவப்படுத்தி பேசினதான 3 நாமங்கள், இந்த 3 ஆபீசஸ். அப்போ தேவனுடைய நாமங்கள் அவருடைய ஆபீசஸ், அலுவலகங்கள். அது ஒரு கோட்டை, அது ஒரு கொடோனு, அது ஒரு பொக்கிஷ சாலை, அது ஒரு அரணு, அது ஒரு போர்க்களம், அது ஒரு ஹாஸ்பிட்டல், அது பள்ளிக்கூடம், அப்படி நிறைய சொல்லலாம். அது ஒரு யூனிவர்சிட்டி,
அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்படி கர்த்தருடைய நாமம் என்பது ஒரு மேன்மையான ஒரு விஷயம். அதற்குள்ள ஓடி வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய நாமம் என்ன? பழைய ஏற்பாட்டில் நிறைய நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு எல்ஷடாய் என்ற நாமத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். எல்ஷடாய். அதற்கு பின்பு மோசையின் காலத்திலே அவர் ஏகோவா என்று தன்னை வெளிப்படுத்தினார். அவர் தான் தன்னை சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுதான் என்றென்றைக்கு என்னுடைய நாமம்னு சொன்னார். என்றென்றைக்கு என்னுடைய நாமம் ஏகோவா அப்படின்னார். அதுல இருந்து நிறைய காரியங்களை பார்க்கிறோம், நிறைய வசனங்களை, நிறைய நாமங்களை பார்க்கிறோம். ஓகே, அப்போ புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய நாமம் என்ன? ஒரே நாமம், இயேசுவின் நாமம் அப்படின்லாம் நீங்க பேசியிருப்பீங்க, பாடியிருப்பீங்க. இயேசுவின் நாமம் மேன்மையான நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் பாட்டு பாடியிருப்போம். ரொம்ப சூப்பர். உண்மையாவே புரியாமலேயே கர்த்தர் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சிருப்பாரு அந்த நாமத்தை சொல்லும் பொழுது. இன்றைக்கு புரிந்து அறிந்து நாம் நிறைய அற்புதங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வகுப்பு அதற்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகிறேன். அப்போ புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய நாமம் அப்படின்னும் பொழுது ஒரு வசனத்தை எடுத்து அதிலிருந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். தீத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிருபங்களிலிருந்து ஏன் எடுப்பதற்கு காரணம் என்னன்னா, நிருபங்களிலிருந்து எடுத்தா பிரோஜனமா இருக்கணும். எல்லாருமே சுவிசேஷங்களிலிருந்து எடுப்பாங்க. நான் நிருபத்திலிருந்து எடுப்பதற்கு காரணம் ஒரு பிரோஜனமா இருக்கட்டும், நடுவுல இருந்து எடுத்தா ஒரு பிரோஜனமா இருக்கட்டும்ன்றக்காக நடுவுல இருந்து எடுத்திருக்கேன். தீத்து 1:2, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு தமிழ் மொழி வேதாகமத்தில் எழுதியிருக்கு. இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டுல அவருடைய நாமம், அவருடைய ஆபீஸ் என்ன? யெகோவா என்கிறதான நிலையான நாமத்தை உடைய, என்றென்றைக்கும் என்னுடைய நாமம் என்று சொன்னதான யெகோவா தேவனுடைய ஆபீஸ். புதிய ஏற்பாட்டில் அவருடைய ஆபீஸ் என்ன, அவருடைய அலுவலகம் என்ன அப்படின்னா, இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு நாமம். அத கிரேக்க மொழியிலையும் அரமேய மொழியிலையும் போட்டிருக்கேன், அப்படியே பார்த்து கொள்ளுங்க. தீத்து 1:2 தமிழ்ல, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல அது 4வது வசனமா இருக்கும். தமிழ்ல 2வது வசனம், ஆங்கில வேதாகமத்துல, கிரேக்க மொழி வேதாகமத்துல அது 4வது வசனம். இப்படி நிறைய பைபிள் வசனங்கள் எல்லாம் முன்னு பின்ன இருக்கும், நிறைய வரிகள் விடப்பட்டிருக்கும், நிறைய வசனங்கள் மிஸ் ஆகிருக்கும் தமிழ் மொழியில. கவலைப்படாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்கும் நடத்துகிறவர். அதனால அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துருங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், நம்மை நீதிமன் ஆக்குகிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், நமக்கு வாழ்வளிக்கிறவர், நம்மை நித்திய ஜீவன் கொண்டு போகிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே வசனங்கள் முன்ன பின்ன இருக்கலாம், வசனங்கள் மாறி போயிருக்கலாம், தமிழ் மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் மூல மொழியிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே 4வது வசனத்துல இது இருக்கு. அங்க என்ன இருக்குன்னா, குரியோ ஈசோ கிறிஸ்தோ தோ அப்படின்னு போட்டு சொட்ரியோஸ் அப்படின்னு வார்த்தை இருக்கு. கிரீக்ல குரியோ ஈசோ கிறிஸ்தோ தோ சொட்டிரியோஸ் அப்படின்னு இருக்கு. அதுவே அரமேய மொழியில கீழே போட்டிருக்கேன், அந்த வேதாகமத்திலிருந்து போட்டிருக்கேன். மாரன் யெஷுவா ஹா மஷிகா மகியனன் அப்படின்னு போட்டிருக்கு. இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமிழ்ல குரியோ ஈசோ கிறிஸ்தோ தோ சொட்ரியோஸ் கிரீக்கு, மாரன் யெஷுவா ஹா மஷிகா மகியனன் அரமேய்க்கு. 3 மொழிகள்ல கர்த்தருடைய நாமத்தை, புதிய ஏற்பாட்டில் அவருடைய ஆபீஸை உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். இது அப்படியே தனித்தனியா ஒவ்வொரு வார்த்தையா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த நாமம் தான் அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றான் அப்படின்னு இருக்கு. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோரனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிலிப்பியர் 2:10 வாசிக்கிறோம். இப்போ இந்த நாமம் அற்புதமான மேன்மையான ஒரு நாமம், புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாமம். இந்த ஆபீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டில் இந்த ஆபீஸ் சரியா தெரியலன்னா நாம் கிறிஸ்தவர்களாக, சீஷர்களாக வாழ முடியாது. எனவே இந்த நாமத்தை குறித்ததான அறிவு மிக மிக முக்கியம். எனவே இந்த வகுப்பு மிக மிக ஒரு முக்கியமான வகுப்பு. இந்த வகுப்பு மிக மிக முக்கியமான வகுப்பு. சரி, ஓகே, உள்ள போலாம். இப்போ இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, குரியோ ஈசோ கிறிஸ்தோ தோ சொட்ரியோஸ், அதுல இருக்கிற 4 விஷயங்களை அப்படியே உங்களுக்கு தனித்தனியா போட்டிருக்கேன். இரட்சகர், கர்த்தர், இயேசு கிறிஸ்து, 4 வார்த்தைகள் இருக்கிறது. இரட்சகர், கர்த்தர், இயேசு கிறிஸ்து, 4 வார்த்தைகள். குரியோ ஈசோஸ் கிறிஸ்தோஸ் மேல சொட்டேர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இரட்சகர் அப்படின்னா சொட்டேர்,
கர்த்தர்னா குரியோஸ், இயேசுனா எசோஸ், கிறிஸ்துனா கிறிஸ்தோஸ். 4 வார்த்தைகள். இது கிரேக்க மொழியில இருந்து. அந்த ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா குரியோ, ஈசோ, கிறிஸ்தோ, தோ, சொட்ரியோஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு கிராமட்டிக்கல் ஃபார்மேஷன். அதுல இருந்து 4 வார்த்தை எடுத்தோம்னா சொட்டேர், குரியோஸ், ஈசோஸ், கிறிஸ்தோஸ். 4 வார்த்தைகள். ரட்சகர், கர்த்தர், இயேசு, கிறிஸ்து. இந்த 4 முக்கியமான வார்த்தைகளை கொண்ட கர்த்தருடைய மகத்துவமான நாமம் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அப்படியே என்ன பண்றோம்னா பழைய ஏற்பாட்டினுடைய மொழியான எபிரேய மொழிக்கு மாற்றும் பொழுது என்னவாகுதுன்னு பார்க்க போறோம். நல்லா கவனமா கேட்கணும். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா இது புதிய ஏற்பாட்டுல சொட்டேர், குரியோஸ், ஈசோஸ், கிறிஸ்தோஸ், ரட்சகர், கர்த்தர், இயேசு, கிறிஸ்து. இது அப்படியே பழைய ஏற்பாட்டின் மொழிக்கு மாற்றும் பொழுது எப்படி இருக்குன்னா ரட்சகர் மோஷியா, கர்த்தர் யெகோவா, இயேசு யெஷூவா, கிறிஸ்து ஹாமாஷியாக். இங்க அப்படியே மாறுது. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ரட்சகர் போது மோஷியா அப்படின்னா ரட்சகர்னு அர்த்தம். யெஷுவான என்னது? ரட்சிப்பு, ரட்சகர் தான். ஆனா ரட்சகரா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனும் பொழுது ரட்சகர் போது மோஷியா, கர்த்தர் போது யெகோவா, இயேசுனும் போது யெஷுவா, கிறிஸ்துனும் போது ஹாமாஷியாக் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த 2வது வார்த்தை கர்த்தர் என்ற வார்த்தை. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் என்றாலும் என்னன்னு தெரியுது இல்ல. இதுல நிறைய குழப்பவாதிகள் இருக்கிறாங்க. அதாவது ஒண்ணு முழுசா தெரியணும், இல்லைன்னா ஒன்னும் தெரியக்கூடாது. அறகுறையா இருக்கிற அறிவு ஆபத்து இல்லையா. இந்த கிரீக்கை கொஞ்சம் கத்துக்க வச்சுக்க வேண்டியது, அப்புறம் ஹீப்ரோ கொஞ்சம் அறகுறையா கத்துக்க வேண்டியது. கத்துக்கிட்டு தாங்கள் நினைத்த ஒன்றை அவர்கள் சொல்லுவது. பிசாசின் தூதுவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல கர்த்தர்னா அது யெகோவா இல்ல, அது ஆண்டவர். பழைய ஏற்பாட்டுல கர்த்தர்னா யெகோவா அப்படின்னு சாதிக்கிற ஒரு கும்பல் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு கர்த்தர் இல்ல, அந்த கர்த்தர்ன்றது அது ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா பழைய ஏற்பாட்டுல கர்த்தர்னா யெகோவான்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு கும்பல் இன்னைக்கு இருக்கு. மெத்த படித்தவர்கள் என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. கவனமா கேட்கணும். ஆனா இந்த வார்த்தையை அப்படி நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான எவிடன்ஸ் நான் உங்களுக்கு தரப்போறேன். இஷ்யூவை பொறுத்தளவுக்கு எவிடன்ஸ் இல்லாம நம்ம பேசவே மாட்டோம் இல்லையா, உங்களுக்கு தெரியும். சோ ரட்சகர் அப்படின்போது மோஷியா, கர்த்தர் போது யெகோவா, இயேசுனும் போது யெஷுவா, கிறிஸ்துனும் போது ஹாமாஷியாக் என்ற 4 வார்த்தைகள். யெஷுவா உங்களுக்கு தெரியும், ஹாமாஷியாக் தெரியும். கர்த்தர்னும் போது கிரீக்ல குரியோஸ் என்ற வார்த்தையை பார்த்தோம். ஆனா எபிரேய மொழியில யெகோவான் இருக்கு. அதற்கு ஒரு ஆதார வசனத்தை பார்க்க போறோம். எதுவா இருந்தாலும் ஆதாரம் இல்லாம நம்ம நம்பவே கூடாது. வேத வசனம் எப்பொழுதுமே ஆதாரத்தோடு படித்துக் கொள்வது நல்லது. ஒரு வசன ஆதாரம் உங்களுக்கு தரேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அது எபிரேயம், அதே போல கிரேக்க மொழியிலையும் போட்டிருக்கேன். கிரேக்க மொழியின் போது LXX என்கிறதான செப்டாஜென்ட் பைபிள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வருவதற்கு முன்பாக 350 ஆண்டுகளுக்கு முன்பாக மொழியாக்கம் செய்யப்பட்ட கிரேக்க பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 350 ஆண்டுகள் அந்த காலகட்டத்திலே மொழியாக்கம் செய்யப்பட்ட செப்டாஜென்ட் என்கிறதான LXX என்கிறதான பழைய ஏற்பாட்டு பிரதியிலிருந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அதே போல எபிரேய மொழியினுடைய ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். மூல மொழி அதுதான். சரியா? ஓகே. மூல மொழியை முதல்ல போட்டிருக்கேன். அங்க தேவனாகிய கர்த்தர் அப்படின்னும் போது யெகோவா, ஏலோகிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யெகோவான்றது சகப்பு கலர்ல இருக்குது, ஏலோகிம் என்றது ப்ளூ கலர்ல இருக்கு. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. கலர் கோடிங் போட்டிருக்கேன், அதனால ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? ஓகே. எபிரேய மொழி வேதாகமத்துல, மூல மொழி வேதாகமத்துல யெகோவா ஏலோகிம்னு இருக்கு. அத அப்படியே கிரேக்க மொழி பழைய ஏற்பாடு, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்பு 350 ஆண்டுகளுக்கு முன்பு மொழியாக்கம் செய்யப்பட்ட LXX என்கிறதான அந்த வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது குரியோஸ் ஹோதேயோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. குரியோஸ் தேயோஸ். தேயோஸ்னா தேவன், குரியோஸ்னா கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ யெகோவா அப்படின்னு எபிரேய மொழியில சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழி வேதாகமத்தில், பழைய ஏற்பாட்டில் LXX என்ற வேதாகமத்தில் குரியோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ 3 மொழி வேதாகமத்திலிருந்து கீழே வார்த்தையை போட்டிருக்கேன். கர்த்தர் தமிழ்ல, யெகோவா ஹீப்ரூல, குரியோஸ் கிரீக்ல. சரியா? கர்த்தர் தமிழ்ல, யெகோவா ஹீப்ரூல, குரியோஸ் கிரீக்ல. சரியா?
இப்படி 3 மொழியிலையும் வார்த்தைகள் வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ் மொழியில என்ன வந்திருக்கணும்? ஒரிஜினல் அந்த இடத்துல யெகோவான் தான் இருந்திருக்கணும், ஆனா கர்த்தர்னு போட்டிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணு, இன்னைக்கு போய் ஆன்லைன்ல போய் LXS பைபிள் இருக்கும் கிரீக்ல, அதுல போய் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஹீப்ரு பைபிள் ஆன்லைன்ல இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு தமிழ் பைபிள்ல வசனத்தை எடுத்து தேவனாகிய கர்த்தர்ன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் இருக்கோ அங்க செப்டாஜிட் பைபிள் என்ன சொல்லுது, ஹீப்ரு பைபிள் என்ன சொல்லுதுன்னு ஒர்க் அவுட் பண்ணு. இன்னைக்கு தான் மொபைல் ஆப் எல்லாம் வந்துருச்சுல, தேடி கண்டுபிடிங்க. சரியா? எங்கெல்லாம் கர்த்தர்ன்ற வார்த்தை எபிரேய மொழியில யெகோவான் இருக்கு, அதே போல செப்டாஜென்ட்ல குரியோஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப என்னன்னா, கர்த்தர் அப்படின்னா எபிரேய மொழியில யெகோவா தான், குரியோஸ் அப்படின்னாலும் எபிரேய மொழியில என்னதான்? யெகோவா தான். அப்போ இயேசு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சரியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கு இல்லையா, அப்ப கர்த்தர் அப்படின்னா யெகோவா, கிரீக்ல குரியோஸ். இததாங்க பிசாசானவன் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த காலகட்டங்களில, இந்த 50 ஆண்டுகளில இந்த பெந்தெகோஸ்தே இயக்கங்கள் வளர்ந்த பொழுது, நாமும் அதுக்குள்ளதான் இருக்கோம், இந்த பெந்தெகோஸ்தே இயக்கங்கள் வளர்ந்த பொழுது அவர்கள் செய்த சில காரியங்கள், அறியாமையின் காரியங்கள், துணிகரங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, கர்த்தர்னா யாருன்னு விளங்க வைக்கவே இல்லை திருச்சபைக்கு. கர்த்தர் யாரு அப்படின்னு என்ன பண்ணும், விளங்க வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப கர்த்தர் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல யெகோவா, அதுவே கிரேக்க மொழி வேதாகமத்துல குரியோஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் அவருடைய நாமம் என்ன? யெகோவா தான். கர்த்தர்னா யெகோவா, ரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ரட்சகராய் இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா எப்படி நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றத அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. சரிங்களா? அப்படியே இன்னொரு வசனத்தை உங்களுக்காக ஒரு வாக்கியத்தை போடுறேன், ஒரு வசனத்தை போடுறேன். ரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னும் பொழுது கிரீக்ல எப்படி இருக்குன்னா, குரியோ ஏசோ கிறிஸ்தோ தோ சொட்டீரோஸ் அப்படின்னு இருக்கு. எபிரேய மொழியில மோஷியா யெகோவா யெஷுவா ஹா மாஷியாக இருக்கு. அப்போ நம்ம தேவனுடைய நாமம், புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய தேவனுடைய நாமம் என்ன? ரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தமிழ்ல கிரீக்ல குரியோ ஏசோ கிறிஸ்தோ தோ சொட்டிரியோஸ். அதே போல எபிரேய மொழியில மோஷியா யெகோவா யெஷுவா ஹா மாஷியாக். மறந்துவிடக் கூடாது. சரியா? மோஷியான ரட்சகர், யெகோவான யெகோவா, யெஷுவான இயேசு, மாஷியாக்னா கிறிஸ்து. சரியா? சோ அழகா இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான முக்கியமான காரியம். தேவனுடைய நாமம், மகத்துவமான நாமம், ரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர்ன்னு இருக்கோ அந்த இடம்லாம் என்னவாதான் இருக்கும்? ஹீப்ருல யெகோவான் இருக்கும். செப்டாஜின்ட் என்கிறதான கிரேக்க பைபிள்ல குரியோஸ் இருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சா? தமிழ் பைபிள்ல எங்கெல்லாம் கர்த்தர்ன்னு இருக்கோ, புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், எங்க இருந்தாலும் கிரீக்ல குரியோஸ் தான் இருக்கும். எபிரேய மொழியில என்னதான் இருக்கும்? அது என்னதான் இருக்கும்? யெகோவான் இருக்கும். ஆனா இந்த காலகட்டங்களில எபிரேய மொழியிலிருந்து புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தவர்கள் பலர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இங்க கர்த்தர்ன்ற இடத்திற்கு அடோனாயின் போட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்க நிறைய நியூ டெஸ்டமெண்ட், ஹீப்ரு நியூ டெஸ்டமெண்ட் நிறைய வந்திருக்கு. அது ஒரிஜினல் கிடையாது, கிரேக்க மொழிபெயர்ப்பில இருந்து மொழிபெயர்க்கம் செய்யப்பட்டது. ஏன்னா முதல்ல புதிய ஏற்பாடு அரமேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலும் தான் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுலதான் எழுதி மொழியாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. எபிரேய மொழியில இருக்காது, அரமேய மொழியில இருக்கும், கிரீக்ல இருக்கும். எபிரேய மொழியில கிடையாது, எந்த பிரதியுமே கிடையாது. பின்னாட்களிலே மொழியாக்கம் செய்து கொண்டார்கள். 1000க்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற 1000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? எபிரேய மொழியில மொழியாக்கம் செஞ்சாங்க. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு அடோனாய் என்ற வார்த்தையை அவங்க போட்டுக்கிட்டாங்க. அடோனாய். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலையும் அவங்க யெகோவான்னு சொல்ல மாட்டாங்க, அங்கேயும் அடோனாயின் போட்டுக்கிட்டாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் அடோனாயின் போட்டுக்கிட்டாங்க. அதனால வேதாகமத்தினுடைய இந்த தேவனுடைய முக்கியமான நாமம் அப்படியே அதனுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அதோட தடுமாற்றத்தை கிறிஸ்தவத்திற்குள்ளாக வருவித்தது. அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. உபதேச பிரச்சனைகள், குளறுபடிகளுக்கெல்லாம் காரணம் இந்த மொழியாக்க பிரச்சனைகள் தான். கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப உங்களுக்காக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே ரொம்ப ரொம்ப
குரியோ ஏசோ கிறிஸ்தோ, யெகோவா யெஷுவா ஹமஷியாஹ் அப்படின்ற இந்த நாமம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ரோமர் 1:3, 2 கொரிந்தியர் 1:2, கலாத்தியர் 1:3, பிலிப்பியர் 1:2 வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கோம். ரோமர்ல, கொரிந்தியர்ல, கலாத்தியர்ல, பிலிப்பியர்ல, அப்படி போல எபிஎஸ்சியர்ல, 1 தெசலோனிக்கேயர்ல, 2 தெசலோனிக்கேயர்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க 2 விஷயம் இருக்கும். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்படின்னு இந்த 2 விஷயங்கள் வரும். பிதாவாகிய தேவனை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இங்கே வசனங்கள் இருக்கும். நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் திரியேகமானவர் இல்லையா? திரியேகமான தேவன். நம்முடைய திரியேகமான தேவனை குறித்து இந்த வசனங்களில் எல்லாமே இந்த 2 ஆழத்துவங்களை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கும். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். அதனாலதான் அது நான் என்ன பண்ணியிருக்கேன், கலர் கோடிங் போட்டிருக்கேன். அந்த கலர் கோடிங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல பாருங்க, எபேசியர் 2 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர்லயும் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 2 நாமங்களை அப்படியே சொல்லியிருக்கோம். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல கொலோசியர் 1:2, தீத்து 1:2, 2 தீமோத்தேயு 1:2 பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல அடுத்தது 1 தீமோத்தேயு, 2 யோவான், பிலமோன் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். பிலமோன் 1:3 பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். எங்க பார்த்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை வேதாகம் முழுவதும், புதிய ஏற்பாடு முழுவதும் இருக்கும். நல்லா கவனமா கேட்கணும். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே, உங்களுக்காக பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல 135 டைம் இருக்கு. பிதாவாகிய தேவன் என்ற வார்த்தை 83 டைமும் இருக்கு. நல்ல கவனமா கேட்கணும். சரியா? ஓகே, சோ நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை 135 டைம், பிதாவாகிய தேவன் என்ற வார்த்தை 83 டைம் இருக்கும். இது 2 முக்கியம். திருத்துவத்துல 2 நபர்கள் இங்கே நம்ம பார்க்கிறோம். 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் பிதாவாகிய தேவனை குறித்து நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. அதனால இப்போ அந்த கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு யெகோவா அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல 6519 டைம் தமிழ் பைபிள்ல மொழியாக்கம் செஞ்சுட்டாங்க. 6519 டைம் யெகோவான்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல எபிரேய மொழியில இருக்கு. அந்த இடங்கள் எல்லாம் இவங்க என்னன்னு போட்டாங்க, கர்த்தர்னு தமிழ் மொழி வேதாகமத்துல போட்டாங்க. நல்லா கவனிக்கணும். 6519 டைம் கர்த்தர்ன்ற வார்த்தை தமிழ் மொழி வேதாகமத்துல இருக்கு. அந்த இடத்துல எபிரேய மொழி வேதாகமத்துல என்ன இருக்கு, யெகோவான் தான் இருக்கு. ஆனால் தமிழ் மொழி வேதாகமத்தில் கர்த்தர்னு மொழிபெயர்த்தாங்க. இதற்கு 2 காரணம் இருக்கும். ஒண்ணு செப்டாஜின்ட் வேதாகமத்துல, அதாவது மொழியாக்கம் செய்யப்பட்ட, இயேசு கிறிஸ்துக்கு முன்பு 350 ஆண்டுகளுக்கு முன்பாக மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த கிரேக்க வேதாகமத்தில் குரியோஸ் இருக்கிறனால கர்த்தர்ன்னு போட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அதற்கான நேரம் இல்ல, நாம் இதை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். அதே போல பழைய ஏற்பாட்டுல 2606 முறை தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ் மொழி வேதாகமத்தில். அங்க எல்லாமே ஏலோகிம் தான் எபிரேய மொழியில இருக்கும். ஏலோகிம் 2606 முறை ஏலோகிம்ன்ற வார்த்தை இருக்கும். அது எல்லாமே தமிழ் மொழியில தேவன்னு மொழிபெயர்த்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கணும். நமக்கு தேவை இங்க இந்த கர்த்தர்ன்ற வார்த்தை 6519 டைம் யெகோவா அப்படின்னு இருக்கணும். ஆனால் ஏனோ அத்தனை இடங்கள்ல கர்த்தர் மொழிபெயர்த்துட்டாங்க. அப்ப யெகோவான்ற வார்த்தை எத்தனை முறை பைபிள்ல இருக்கு அப்படின்னு கேட்டா 12 டைம் மாத்திரம் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, போனா போதுன்னு யெகோவான்ற வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. எத்தனை டைம் இருக்கணும்? முன்னால பார்த்தா 6519 டைம் விட்டுட்டு வெறும் 12 இடத்துல மாத்திரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா யெகோவான்ற வார்த்தையை போட்டிருக்காங்க. உங்களுக்காக ஆதியாகமத்துல 1, யாத்ராகமத்துல 3, சங்கீதங்கள்ல 2, ஏசாயாவுல 2, எரேமியாவுல 2, எசேக்கியால 1, ஓசியாவுல 1, இவ்வளவு தாங்க போட்டிருக்கிறாங்க. நம்ம இங்க உங்களுக்காக ஒரு வசனம் போட்டிருக்கோம் பாருங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயே யெகோவான்ற வார்த்தை முதல் முறையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. யெகோவா ஏலோகிம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த வசனத்தை வைத்துதான் இன்னைக்கு ஆதார வசனமா எடுத்தோம். அங்க இருந்தே யெகோவான்ற வார்த்தை எபிரேய மொழி வேதாகமத்துல இருக்கு. இங்க எல்லாம் விட்டாங்க, எல்லாம் கர்த்தர் மொழி பெயர்த்துட்டாங்க.
ஏனோ 12 இடங்களில் மாத்திரம் யெகோவா என்ற வார்த்தையை மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்க்காமல் யெகோவா என்றே போட்டார்கள். இந்த 6519 இடத்துலயும் யெகோவான்னு போட்டிருந்தா எவ்வளவு புண்ணியமா இருந்திருக்கும். வெறும் யெகோவான்னு போடாம யெகோவா கர்த்தர்ன்னு போட்டிருந்தா கூட எவ்வளவு புண்ணியமா இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? வெறும் யெகோவான்னு போட்டா புரியாது. என்னன்னு போட்டிருக்கலாம்? யெகோவா கர்த்தர்னு போட்டிருந்திருக்கலாமே. யார் அவர்களை தடை செய்தது? எது அவர்களை தடை செய்தது? அது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. ஸோ அன்னைக்கு நம்ம பண்ண போறதில்லை, இன்னைக்கும் பண்ண போறதில்லை, என்னைக்கும் பண்ண போறதில்லை. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒருவேளை தேவைப்பட்ட ஃபியூச்சர்ல நம்ம பேசலாம். ஓகே, ஸோ மொழிபெயர்ப்பு பிரச்சனை குறித்து நம்ம பேசலாம். ஓகே, அப்போ 12 முறை தான் யெகோவான்ற வார்த்தை இருக்கு. 6519 டைம் இருக்கணும். அப்போ முதல்ல யெகோவான்ற வார்த்தை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயே பிரசன்ட் ஆயிடுச்சு. சரியா? அங்கே தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஏலோகிம் என்ற வார்த்தை அங்கே முதல்ல வந்து விட்டது. அப்போ யெகோவா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது கர்த்தருடைய நாமம், உன்னதமான நாமம். அது கர்த்தரும் தமிழ் மொழியில மொழிபெயர்த்துட்டாங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு 135 டைம் புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது நீங்க எப்படி வாசிக்கணும்? யெகோவாவாகிய இயேசு கிறிஸ்துன்னு வாசிக்கணும். அதே போல பிதாவாகிய தேவன் அப்படின்னு தமிழ் பைபிள் 83 இடத்துல வாசித்தீங்கன்னா பிதாவாகிய ஏலோகிம்னு வாசித்தீங்கன்னா சீரியஸா இருக்கிறதான, குழப்பமா இருக்கிறதான தியாலஜிக்கல் ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க மேற்கொண்டுருவீங்க. உங்கள் ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி வைத்தார். தன்னுடைய செல்ல பிள்ளையா இருந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார். அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, யெகோவாகிய இயேசு கிறிஸ்து. அவர் யார்? பிதாவாகிய தேவன். ஏலோகிம். இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் குறித்து அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவனுடைய ஆவியானவர் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா ஏலோகிம். அங்க இருந்தவர் தான் புதிய ஏற்பாட்டுல மனுஷனா வந்தார். அதனால்தான் யோவான் எழுதும் பொழுது அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை அறியவில்லை. அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு டீப்பஸ்ட் ஸ்டடி. பழைய ஏற்பாட்டுல அவர் மனிதனாக இருக்கவில்லை, அவர் ஆவியான தேவனாக இருந்தார். புதிய ஏற்பாட்டுல மனிதனான தெய்வமாய் வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக அவர் வந்தார். அவர் யெகோவா. அப்ப பிதாவாகிய தேவன் அவர் தான் பரலோகத்தின் தேவனானவர். இதுவரைக்கும் பூமிக்கு வராதவர், பரலோகத்திலே இருக்கிறவர், பரலோகத்தில் வீற்றிருக்கிற நித்திய தேவன். அவருடைய சிங்காசனம் நித்தியமாய் இருக்கிறது. அவருடைய வலது பாரசத்தில் இருந்த குமாரனாகிய இயேசுவே நமக்காக மனிதனாய் வந்தார். திருத்துவத்தில் முக்கியமான ஒரு சம்பவம். எப்படி நீங்களும் நானும் தேவனை பிரதிபலிக்கிற ஆவியாத்மா சரீரத்தை உடைய தேவனை பிரதிபலிக்கிற ஒருவர்களாக நம்ம இருக்கிறோமா? எப்படி நமக்குள்ளாக மூன்றும் செயல்படுகிறது. அதே போல தெய்வத்துவத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நம்மை புரிந்து கொண்டால் நம்முடைய தேவனை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவன். இதை மனதில் வைத்துக் கொண்டால் போதும். அப்போ இங்க உள்ள வந்துடுறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றது யெகோவாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு மனதில் வைத்துக் கொண்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யெகோவா பழைய ஏற்பாட்டுல இருந்தாரா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம், 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த நாமத்துக்குள்ள போக போறோம். சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கர்த்தர் என்னை நோக்கி, அந்த கர்த்தர் என்ற இடத்துல எபிரேய மொழியில யெகோவான்னு இருக்கும். சரியா? கீழே பாத்துக்கோங்க, வசனத்துல சிகப்பு கலர்ல போட்டிருக்கேன். இங்கிலீஷ் பைபிள்ல லார்டு கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருப்பாங்க. சகரியா 11:13 கர்த்தர் என்னை நோக்கி, அதை கோயிலிடத்தில் எரிந்து விடு, இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்து அவைகளை கோயவனுக்கு என்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன். இங்க சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்றாருப்பா, என்னோட மதிப்பு வெறும் 30 காசு தான்ப்பா, இவனுக்கு 30 வெள்ளிக்காசு தாப்பா என்ன மதிக்கிறானுங்க அப்படின்னு சகரியா தீர்க்கதரிசிகிட்ட யெகோவா சொல்றாரு. அங்க கர்த்தர் தமிழ் மொழியில போட்டாங்க, எபிரேய மொழியில யெகோவான் இருக்கு. அப்ப யெகோவா சொல்றாரு, அவருடைய விலையை 30 வெள்ளிக்காசாக தன்னுடைய சொந்த ஜனம், தான் தெரிந்தெடுத்த ஜனம் 30 வெள்ளிக்காசாக நிர்ணயித்திருக்கிறார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசுவின் விலை 30 வெள்ளிக்காசு. மத்தேயு சுவிசேஷம் 27:9 இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு காண்பித்தபடியே கோயம்புல நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிச்சு அப்படின்னு இங்க வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட விலை என்ன? 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுத்தான். இஸ்ரவேலில் மதிக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய விலை புதிய ஏற்பாட்டில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை 30 வெள்ளிக்காசு. பழைய ஏற்பாட்டிலே யெகோவாவின் விலை 30 வெள்ளிக்காசு.
புதிய ஏற்பாட்டுல யெகோவாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிரும். பழைய ஏற்பாட்டுல யெகோவானா புரிஞ்சிரும். புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல அந்த கர்த்தர் யாருன்னு தெரியலன்னா வாழ்க்கையே வேஸ்ட். நாம் தேவனுடையவர்களாக இருந்து பிரயோஜனம் இல்லை, தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளவே இல்லை. இப்ப யெகோவாவின் விலை 30 வெள்ளிக்காசு, இயேசு கிறிஸ்துவின் விலை 30 வெள்ளிக்காசு. அங்கே அவர் ஆவியான தேவன், இங்கே மனுஷகுமாரன். 30 வெள்ளிக்காசு என்பதை புரிந்து கொள்கிறோம். இங்க ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்படின்னு போட்டுருச்சு. ஆனா அது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல இல்ல, சகரியாவில் இருக்கு. இப்படி வேதாகமத்தில் நிறைய குளறுபடிகளை பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த புஸ்தகத்தை எழுதினவர்கள் மனிதர்கள். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட மனிதன் எழுதின பொழுது அவனுடைய ஹியூமன் எரர், அவனுடைய தவறுகள் எப்பொழுதுமே வெளியரங்கமாக தெரிகிறது. அதனால சிலர் கேட்பாங்க, உங்க பைபிள் ஆண்டவர் தானே எழுதி கொடுத்தாருன்னு சொல்றீங்க, அதுலயே மிஸ்டேக் வந்திருக்குன்னா அவர் தாங்க எழுதி கொடுத்தாரு, காப்பி பண்ணது யாரு? மனுஷன். நீங்களே ஒரு லெட்டர் எழுத சொன்னா எத்தனை மிஸ்டேக்கு. இன்னைக்கெல்லாம் ஐடியில் வேலை செய்யறவங்கலாம் கிராமர்லின்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. ஏப்பா நீ தான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சது தானே, அப்புறம் எதுக்குப்பா கிராமர்லியா யூஸ் பண்றேன்னா, இல்ல கிராமர்லியில தான் கரெக்டா தெரியும்ன்றாங்க. அப்படின்னா நம்ம படிச்ச இங்கிலீஷே என்னவா தான் இருக்கு? நம்ம பாஷையில் சொன்ன நம்பர் 1 டுபாக்கூரா இருக்கு. அதுக்கு கிராமர்லின்ற ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், இன்ஸ்பயர் பண்ணது தேவன், எழுதினது மனிதன். மனிதன் தன்னுடைய கருத்துக்களை எப்பொழுதுமே தன்னுடைய ஞாபக மருதியை, தன்னுடைய குறைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான். அதற்கு ஒன்றுதான் இங்கே அத்தாட்சியாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியால் அப்படின்னு மத்திய எழுதும்பொழுது எழுதிட்டாரு, பை மிஸ்டேக்கா அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படி எழுதிட்டாரு. ஆனா அவர் சரியா தான் புரிஞ்சிருப்பாரு, ஆனா எழுதும்போது இப்படி எழுதிட்டாரு. புரியும்படியா சொல்றேன். இந்த நம்பர் சிஸ்டம் எல்லாம் எழுதுவோம் இல்லையா, இந்த அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க எல்லாம் எழுப்பீங்க 291 231 அப்படின்னு எழுதும்போது இந்த 231 போது என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா, 213 எழுதிடுவாருங்க நிறைய பேர். அப்புறம் அக்கௌண்ட்லாம் போட்டா டேலியே ஆகாது. தலையெல்லாம் உடச்சு பார்த்தா 231க்கு 213 போட்டிருப்பாங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கா? நம்ம தான் எழுதுறோம், ஆனா கடைசியில என்ன பண்ணிடுறோம், நம்பரை மாத்தி எழுதிடுறோம். நம்மளே இப்படி மிஸ்டேக் பண்றோமே. இவ்வளோ வசதிகள்லாம் இருந்து அந்த காலத்துல அவங்க மட்டும் மிஸ்டேக்கே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஹியூமன் எரர் இஸ் தேர். ஆனால் விளங்க பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் எழுதப்பட்ட புஸ்தகத்தை அல்ல, அதை விளங்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரையே நம்பி இருக்கிறோம். அவர் வரும்பொழுது நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் என்றுதான் வேதவசனம் சொல்லி இருக்கிறதே தவிர, எழுதப்பட்ட புஸ்தகத்தை படிப்பதினாலே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லவில்லை. இந்த புஸ்தகங்கள் ஆதாரங்களாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆதார புஸ்தகங்களை விளங்க பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஸ்கூலுக்கு டெக்ஸ்ட் புக் அடிக்கிறாங்க, அந்த டெக்ஸ்ட் புக்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த டீச்சர் தான் சொல்லுவாங்க, போர்டு எழுதுவே புக்ல தப்பு இருக்கு பாரு, அதை மாத்திக்கோன்னுவாங்க. ஆனா புள்ள சொல்லும், ஓ புக்கு தப்பாயிருமா அப்படின்னு சொன்னா டீச்சர் அங்க வந்து ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுவாங்க. நான் டீச்சரா, நீ டீச்சரா? புக்ல தப்பு இருக்குன்னா திருத்திக்கோ, அதை விட்டு போட்டு எனக்கு என்ன பண்ணி வியாக்கியானம் நீ சொல்லாதன்னு 4 கொடுப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? புக்ல வந்துட்டா சரியா இருக்கும் அப்படி நம்புற முட்டாள் கூட்டம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. புக்ல வந்துட்டாலாம் கரெக்டா இருக்காதுங்க. விளங்க பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எழுதப்பட்ட புஸ்தகங்களை பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும், கண்டிப்பா ஹியூமன் எரர் இருக்கத்தான் செய்யும். இதை மாற்றவே முடியாது. ஏனென்றால் ஆக்கியோன் இருக்கும் பொழுது ஆக்கியோன் எழுதிய புஸ்தகத்தை படிப்பது எளிது. ஏன்னா மனிதனை தான் எழுத சொல்லியிருக்காரு. ஆனா அதை சரி செய்து நமக்கு புரிய வைக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எனவே புரிந்து கொள்வதற்கு இது ஏதுவாக உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை மனித அறிவினால் இதை தேடும் பொழுது இது இடறுவதற்கான கல், இதுல இடறி விழுந்து நாசமா போயிடுவான். ஒருவேளை தேவ அறிவினாலே தேடும் பொழுது இது ஒரு கண்மலை, அது மேல ஏறி நின்று நாம் காப்பாற்றப்படுவோம். இது காப்பாற்றுகிற கண்மலையா, இடறுவதற்கான கல்லா என்பது அவரவர் பார்வையிலே அவருடைய கரங்களிலே இருக்கிறது. கண்மலையா கல்லா, இது உங்கள் கரங்களில. எனவே வேதாகமத்துல இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. முன்னால பார்த்தா வசனமே ஏறுமாறா இருக்கு இல்லையா, அங்க 2ஆம் வசனம் இருக்கு, பார்த்தா 4ஆம் வசனத்துலதான் அது இது இருக்கு. இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் வேதாகமத்திலே பார்க்க முடியும். இது மொழியாக்க பிரச்சனைகள், மனிதனுடைய பிரச்சனைகள். இது தேவனால் உண்டானதல்ல, மனிதனால் உண்டானது. மறந்துவிடக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? ஓகே, புரிஞ்சிருக்கும். புரிய வைப்பார் பரிசுத்த ஆவியானவர். ரைட், நம்ம உள்ள போயிருவோம். அப்போ யெகோவாவின் விலை 30 வெள்ளிக்காசு, இயேசுவின் விலை 30 வெள்ளிக்காசு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, யெகோவாகிய இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம இயேசு கிறிஸ்து பேரு யெகோவாகிய இயேசு கிறிஸ்து, அது அவருடைய நாமம். புதிய ஏற்பாட்டுல அவருடைய ஆபீஸ் என்னன்னா யெகோவாகிய இயேசு கிறிஸ்து. மறந்துடக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், புதிய ஏற்பாட்டுல அவருடைய ஆபீஸ் என்னன்னா யெகோவாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் என்ன? யெகோவாவாகிய இயேசு கிறிஸ்து. போன முறை பார்த்தோம், யெகோவா மில்காமா, யெகோவா யுத்தத்தில் வல்லவர்.
யெகோவா ஷொக்கேலா, யெகோவா பட்சிக்கிற அக்கினி, யெகோவா மாக்கே, யெகோவா அடிக்கிறவர். இங்கே யெகோவாகிய இயேசு கிறிஸ்து, யெகோவா இயேசு கிறிஸ்து அப்படின்னு மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் புரிந்து கொள்ளுதலுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லித்தர போறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துல அவருடைய தலைமாட்டில் அடிக்கப்பட்டதான ஒரு வாசகம் 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யெஷுவா நஸ்ரி வாமெல்லக்காக யகுதீம் ஈசோஸ் நாசரேனஸ் ரெக்ஸ் யூதோழம் அப்படின்னு இருக்கும். 2 மொழியில வாசித்தேன், கீழே கிரீக்ல இருக்கு, அது என்னன்னு பார்த்துருவோம். இந்த வாக்கியங்கள் மூலமாக இயேசு யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக இன்னொரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லி உள்ள போயிட போறோம். நான் ரொம்ப நேரம் அதில் நிற்க போறதில்லை. அதனால இந்த வீடியோ நம்முடைய போனஸ் கிளாஸ்ல இருக்கும். யூதாவின் ராஜசிங்கம் அப்படின்னு டைட்டில் நம்முடைய போனஸ் கிளாஸ் நம்முடைய ஆப்ல இருக்கும். பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. யூதாவின் ராஜசிங்கம் ஃபுல்லா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுல இருந்து ஒரு கிளிம்ஸ் மாத்திரம் பார்த்துட போறோம். சிலுவையுடைய வாசகத்துல 3 மொழிகள்ல எழுதியிருந்தாங்க. என்னென்ன மொழினா, யோவான் 19:19, 20, 21, 22 வாசிக்கும் பொழுது நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. யெஷுவா நஸ்ரி வாமெல்லக்காக யகுதீம் எபிரேய மொழி, இசோ நசரையோ ஓ பஸ்லியோ தோன் யூதேயன் அப்படின்னு கிரீக்ல, இசஸ் நாசரேனஸ் ரெக்ஸ் யூதோரம் அப்படின்னு லத்தீன்ல 3 மொழிகள்ல எழுதியிருந்தாங்க. அந்த 3 மொழிகளை அப்படியே உங்களுக்காக போட்டிருக்கேன். ஐஎன்ஆர்ஐன்னு ஒரு சிலுவை ஒரு அடையாளம் உங்களுக்கு தெரியும், எல்லா ரோமன் கத்தோலிக்க சபைகளையும் வச்சிருப்பாங்க. அவங்க ஐஎன்ஆர்ஐன்றத லத்தீன்ல மாத்திரம் வச்சிருப்பாங்க, கிரீக்லயும் வச்சிருக்க மாட்டாங்க, ஈப்ரோலையும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட லிட்டர்ஜி லாங்குவேஜ் லத்தீன், அதனால லத்தீன்ல வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இது 3 மொழியில வச்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்காக அந்த 3 மொழியில இங்கே உங்களுக்கு போட்டிருக்கேன். இங்க பாருங்க, மேல லத்தீன்ல போட்டிருக்கேன். எல்லா ரோமன் கத்தோலிக்க அந்த தேவாலயங்களிலே அங்க வச்சிருக்கிற அந்த சிலுவையில மேல ஐஎன்ஆர்ஐ, ஈசஸ் நாசரேனஸ் ரெக்ஸ் யூதோரம் அப்படின்ற வார்த்தையை போட்டிருப்பாங்க, ஐஎன்ஆர்ஐ. அதே போல கிரேக்க சபைகளில, சில கிரேக்க சபைகளில இசோ ஹோ நசரையோ ஹோ பசிலியோ தொன் யூதேயன் போட்டிருப்பாங்க. அயோட்டா, நியூமா, பீட்டா, அயோட்டா 4 எழுத்து போட்டிருக்கோம். இங்கிலீஷ்ல பார்த்தா ஐஎன்பிஏன்னு இருக்கும். கீழே எபிரேய மொழியில யெஷுவா நஸ்ரி வாமெல்லக்காக யகுதீம், ரிவர்ஸ்ல வாசிக்கணும், 4 எழுத்துக்கள், யோடு ஹே வாவ் ஹேன்னு 4 எழுத்து இருக்கு. இப்போ தூரத்துல இருந்து பார்த்தா இந்த 4 எழுத்துக்கள் தான் தெரியும் எபிரேய, லத்தீன், கிரேக்கு மொழிகளில. ஆனா ரோமன் கத்தோலிக்கர்கள் வெறும் லத்தீன் மொழியில மாத்திரம் வச்சிருக்காங்க. அது ஈப்ருல இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கீழே பாத்தீங்கன்னா இருக்கு. ஹீப்ருல இருந்தா என்னவா இருக்கும்னா யெகோவா, யெகோவாக்கான எழுத்து தான் அது 4. யெஷுவா நஸ்ரி வாமெல்லக் யெகோவா ஹா யகுதீம், யெஷுவா நஸ்ரி வாமெல்லக் ஹா யகுதீம், யெஷுவா நஸ்ரி வாமெல்லக் ஹா யகுதீம், யோட் ஹே வாவ் ஹே அப்படின்னு 4 எழுத்து, யோட் ஹே வாவ் ஹே யெகோவா. இப்போ சிலுவையில அவர் தொங்கும் பொழுது மேல வச்சிருந்த வாசகம் என்னது? யெகோவா. யெகோவானா என்ன அர்த்தம்னா இதோ கை இதோ ஆணின்னு பிக்டோகிராஃபி சொல்லுவாங்க. கையில உயர்த்திய மனிதன், ஒரு ஆணி கையில உயர்த்திய மனிதன், ஒரு டென்ட் பெக். ஓகே, இதோ கை இதோ ஆணி அப்படின்னு சொல்லுவோம். தெளிவா இந்த வாசகம் சொல்லுகிறது சிலுவையில தொங்குனது யாரு தான்? யெகோவா தான், யோடியே வாவே தான். ஆனா ஏன் இன்னைக்கு வரைக்கும் எபிரேய மொழியில யாருமே சிலுவையில வைக்கிறது இல்ல? மிக ஆச்சரியமான விஷயம். நீங்களே கேட்டுக்கணும். 3 மொழியில தானே எழுதினாங்க, ஏன் எல்லாருமே லத்தீன்ல வைக்கிறாங்க? ஏன் கிரீக்ல வைக்கலாமே? சரி, ஏன் ஹீப்ருல வைக்கலாமே? ஹீப்ருல தானே எழுதிருந்துச்சு, 4 எழுத்த போடலாமேன்னு யாரும் போட மாட்டாங்க. அந்த தைரியம் யாருக்குமே இல்ல. ஏன்னா எதிர்ப்பாளர்களால் மடக்கப்படுவோம் என்ற ஒரு பயம். உலகளாவிய அளவில் ஒரு எதிர்ப்பாளர், ஒரு எதிர்ப்பு கூட்டம் இருக்கிறது. உங்களுக்கான எதிரிகள் இருக்கிறார், பயம். யாரும் போட மாட்டாங்க. ஆனா நான் உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். யெகோவா. சிலுவையில் அறையப்பட்டவர் யாருன்னா யெகோவா. 1 Corinthians 2:8 வாசிக்கிறோம், இதை பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே, மகிமையின் யெகோவாவை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நல்ல கவனமா படிக்கணும். கர்த்தர்னா என்னது? யெகோவா. மகிமையின் யெகோவாவை சிலுவையில் அறைய மாட்டார்கள், மகிமையின் யெகோவாவை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். அற்புதமான ஒரு மறுபடியும் உள்ள போயிருவோம். 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். 30 வெள்ளிக்காசு சிலுவை வாசகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா யெகோவாகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை பிதாவாகிய தேவன் உலகத்திற்கு நமக்காக அனுப்பி வைத்தார். அவர் யாருன்னா பிதாவாகிய ஏலோகியம். சரியா? அப்போ புதிய ஏற்பாட்டில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் என்ன? இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இல்லை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முழு பெயரை சொல்லணும்னா இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, குரியோ
ஏசோ கிறிஸ்தோ தோ சொட்டேரோஸ் அப்படின்னு கிரீக்ல, எபிரேய மொழியில மோஷியா, யெகோவா, யெஷுவா, ஹா மஷியா. ஷார்ட்டா சொல்லணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, குரியோ ஈசோ கிறிஸ்தோ, யெகோவா, யெஷுவா, ஹா மஷியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னும் பொழுது இதுதான் அவருடைய நாமம். புதிய ஏற்பாட்டுல யெகோவா, யெஷுவா, ஹா மஷியா, மோஷியா, யெகோவா, யெஷுவா, ஹா மஷியா. ரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 135 டைம் புதிய ஏற்பாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே என்று, இந்த நாமத்தினாலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த ஆபீஸ்ல தான் வந்தா தான் ஒருத்தனுக்கு ரட்சிப்பு. வேற எந்த ஆபீஸுக்கு போனாலும் ரட்சிப்பு இல்லை. முன்னால 3 ஆபீஸ் சொல்லி கொடுத்தல, அது ரட்சிக்கப்பட்ட பின்பு பயன்படுத்துகிற ஆபீசஸ். ரட்சிக்கப்படுவதற்கான ஆபீஸ் இது மாத்திரம் தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? ரட்சிக்கப்படுவதற்கான அலுவலகத்தின் நாமம் மோஷியா, யெகோவா, யெஷுவா, ஹமஷியா. இதுக்குள்ள வந்தா தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியும். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபான்னு பாடிட்டு போறதுனாலாம் கிடையாது. இந்த ஆபீஸ்க்கு வந்தா தான் அந்த ஆபீஸ்க்குள்ளே போய் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆபீஸ்க்கு வந்தா தான் யெகோவா இஷ் மில்காமா, யெகோவா யுத்தத்தில் வல்லவர் என்ற ஆபீஸ்க்குள்ள போக முடியும். இந்த ஆபீஸ்க்குள்ள வந்தா தான் யெகோவா மாக்கி அடிக்கிறவர்கள் கர்த்தர் என்கிற ஆபீஸ்க்குள்ள போக முடியும். இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்படாத எவனுக்கும் இந்த நாமங்கள் பலனடிக்காது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு இந்த கானானிய ஸ்திரீ சொல்லும் பொழுது அவர் சொல்வாரு, பிள்ளைக்குள்ள இதை எடுத்து நாய்களுக்கு எப்படி போடுவதுன்னாரு. ஏன்னா அவளுக்கு தாவீது யாருன்னு தெரியாது, தாவீதின் குமாரன் யாருன்னு தெரியாது. ஏன்னா புறஜாதி. குருடன் சொன்னா அவன் ஒரு யூதன். இப்ப யூதர்கள் சொன்னார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த வம்சாவளியில் வந்தவர்கள். சம்பந்தமில்லாத ஒரு பெண்மணி சொன்னால் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்த பதில் அது. ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் அவளுக்கும் அற்புதம் செய்தார். தேவன் அவளுக்கும் ஆண்டவர், அவளை படைத்ததும் அவர்தான். ஆனா இந்த ஆபீஸ்குள்ள வந்தாதான் சுதந்திரிக்க முடியும். ஒரு கிருபையினால சில ஆபீஸ் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஆனா இந்த ஆபீஸ் தான் நிரந்தரமான ஆபீஸ். இதற்குள்ள வந்தாதான், இந்த நாமத்துக்குள்ள வந்தாதான் வாழ்க்கை மாறும். நிரந்தரமான நாமம் இல்லைன்றால் நாம் அகதிகள். ஏற்கனவே சொன்ன சீஷர்களா அகதிகளா? சீஷர்களாக இருந்தால் இந்த நாமத்திற்குள்ள, இந்த ஆபீஸ்க்குள்ள வரணும். என்னங்க? யெகோவா, யெஷுவா, ஹமஷியா, யெகோவா, யெஷுவா, ஹமஷியா என்பதை முதல்ல ஆணித்தரமாக உங்களை இருதயத்துல பதிய வைக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இந்த நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமத்திலும் ரட்சிப்பு இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். இந்த ஆபீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆபீஸ். மோஷியா, யெகோவா, யெஷுவா, ஹமஷியா. மோஷியா, யெகோவா, யெஷுவா, ஹமஷியா. இந்த ஆபீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆபீஸ். ரட்சிக்கப்படுவதற்கான ஆபீஸ். இந்த உலகத்துல யெகோவா நமக்காக மனிதனாய் வந்த பொழுது, பிதாவாகி தேவன் அவரை அனுப்பின பொழுது எந்த ஆபீஸோட இங்க வந்தாருன்னா ரட்சிப்பு என்கிற திட்டத்தோட அந்த ஆபீஸோட தான் வந்தார். அற்புதங்கள் நடத்தினார், அதிசயங்களை நடத்தினார், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், சீஷர்களை ஏற்படுத்தினார், மரித்தார், உயிர் தெழுந்தார், காட்சி கொடுத்தார், பரமேறி சென்றார், திரும்ப வரப்போகிறார், நித்திய ராஜ்யத்தை நிறுவப் போகிறார். இந்த ஆபீஸ்ல இருந்து தான். இதுதான் ஃபைனல் ஆபீஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ். முதல் ஆபீஸும் இதுதான், கடைசி ஆபீஸும் இதுதான். இயேசு ஃபர்ஸ்ட், கிறிஸ்து எண்டு. ரெண்டுக்கு இடைப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்து தான். இப்போ இயேசு அப்படின்னும் பொழுது ரட்சகர் உங்களுக்கு தெரியும். யெஷுவா அப்படின்னா ரட்சகர், கிறிஸ்துனா அபிஷேகர். ஏன்னா கிறிஸ்து அப்படின்னா அனாயிண்டட் ஒன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அபிஷேகர். அவர் ராஜாவின் அபிஷேகத்தை உடையவர், ஆசாரியனுடைய அபிஷேகத்தை உரியவர், தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை உடையவர். அவர் மாத்திரம்தான் இந்த 3 ஆபீஸையும் வச்சிருக்கிற ஒரே தெய்வம். இந்த உலகத்துல எந்த மனுஷனும் இந்த ஆபீஸை வைக்கல. உலகத்துல தன்னை கடவுள்னு சொன்ன எதுகிட்டையும் இந்த ஆபீஸ் கிடையாது. அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் தான் நித்திய பிரதான ஆசாரியர், அவர் தான் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லிக்கோங்க. சரியா? என்னங்க? அவர் தாங்க ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா. அவர் தான் நித்திய பிரதான ஆசாரியர், அவர் தான் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி. ராஜாவின் அபிஷேகம், ஆசாரின் அபிஷேகம், தீர்க்கதரிசியின் அபிஷேகம், 3 அபிஷேகங்களை உடையவர் தான் நம்முடைய கிறிஸ்து. அவர் அபிஷேகர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய பேர் என்னன்னா ரட்சகர், அபிஷேகர் அப்படின்ற 2 பதங்களுடைய ஒரு பெயர். அது அப்படியே யெகோவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா முன்னால யெகோவா, யெஷுவா, ஹமஷியாக்குன்னு தானே இருக்கு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தானே இருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா யெகோவா ரட்சித்து அபிஷேகிக்கிறவர். அவர் பேர் என்னங்க? அந்த நாமத்தினுடைய மேன்மை என்ன, அந்த ஆபீஸினுடைய சிஸ்டம் என்ன,
அதனுடைய ஆழங்கள் என்ன அப்படின்னா, யெகோவா ரட்சித்து அபிஷேகிக்கிறவர். புதிய ஏற்பாட்டில் வந்த நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆபீஸ் யெகோவா ரட்சித்து அபிஷேகிக்கிறவர். அந்த ஆபீஸ்ல அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, நம்மை ரட்சித்து அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா. எப்படி அடிக்கிறவராகிய கர்த்தர்ன்னு பார்த்தோம், யுத்தத்தில் வல்ல கர்த்தர்ன்னு பார்த்தோம், பட்சிக்கிற அக்கினி ஆகிய கர்த்தர்ன்னு பார்த்தோம். இங்க பார்க்கிறோம் ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா அல்லது ரட்சித்து அபிஷேகிக்கிற கர்த்தர். அப்போ இயேசு அப்படின்றது ஒரு மொழிபெயர்ப்பு, சரியா? கிரீக்ல இருந்து இயேசு அப்படின்றதான் என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்ல இயேசுன்னு போட்டாங்க, சரியா? ஆனா அதோடைய உண்மையான இது என்னன்னா யெஷுவா தான். உண்மையான நாமம் என்னன்னா யெஷுவா. அதுக்காக அப்படி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆபீஸை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆபீஸ் தான் முக்கியம், பெயரில் ஒன்றும் இல்லை. அந்த ஆபீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபீஸ் தான் தெரியும். ஆபீஸ்க்குள்ள போனா தான் வாழ்க்கை. அந்த இதை எப்படி வேணா டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இன்னைக்கு தமிழ் மொழியில போர்டு வைக்கணும்ன்றாங்களே, இங்கிலீஷ்லயும் இருக்கணும், தமிழ்லயும் இருக்கணும். சில வேளை தமிழ் அப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. ஷிப்பிங் ஆபீஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஷிப்பிங் ஆபீஸ்னா என்ன அர்த்தம்? அது தமிழ்ல போட்டிருக்காங்க, கப்பல் அலுவலகம்னு போட்டிருக்காங்க. அது கப்பல் அலுவலகம்லாம் கிடையாது. என்ன பண்றது, ஷிப்பிங் ஆபீஸ்னா லெட்டர் கடிதெல்லாம் வர்றதெல்லாம் மாத்தி விடுறது, அங்க இருந்து இங்க வர்றது. தமிழ் எழுதுனா அப்படி வராது. அதே போல சில குழப்படிகள்லாம் இருக்கு. அதே போல நாமத்தினுடைய அந்த ஆபீஸோட மீனிங் தெரிஞ்சா போதும். அந்த ஆபீஸ் எப்படி வேணா பேர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம், உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா நான் ஒரிஜினலா சொல்லி கொடுத்துட்டேன். என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, யெகோவா யெஷுவா ஹம்மஷியாக், ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா. யெகோவா யெஷுவா ஹம்மஷியாக். அவருடைய பேர் என்னன்னா, அவருடைய ஆபீஸ் என்னன்னா, ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா என்கிற நாமத்தை உடையவர். அவருடைய ஆபீஸ் என்னன்னா, ரட்சித்து அபிஷேகிக்கிற ஆபீஸ். உங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணுகிற ஆபீஸ். உங்களை ரட்சிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. இந்த உலகத்துல வாழ்வதற்கு அபிஷேகம் தேவை. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த அபிஷேகம் என்னன்னு தெரியல, பரிசுத்தாவியினுடைய மேன்மை என்னன்னு தெரியல. கையை திட்டி கபகபான் கத்தி கீழே உழுகிறது தான் என்ன நினைச்சிட்டாங்க, அபிஷேகம் நினைச்சிட்டாங்க. அது உணர்ச்சி வசப்படுதல். அது ஆரம்பத்தில் இருக்கத்தான் செய்யும், தப்பு இல்லை. ஆனால் எப்படி அபிஷேகத்தை புரிந்து கொள்வது, நாம் அபிஷேகப்பட்டவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கண்டிப்பா எல்லாவற்றையும் மேற்கொள்வான். அபிஷேகப்படாதவன் எல்லாவற்றையும் சிக்குண்டு கொள்வான். நான் சொல்றேன், இந்த 3 பாவங்கள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய பார்த்தோம் இல்லையா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேற்கொள்வான், அபிஷேகம் பண்ணப்படாதவன் விழுந்து விடுவான். அகதியா இருந்தால் விழுந்து விடுவான், சீஷனா இருந்தால் மேற்கொள்வான். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? அந்த ஆபீஸ்க்குள்ள அகதியா வந்திருக்கிறோமா, சீஷர்களா வந்திருக்கிறோமா? சீஷர்களாய் வந்து கொண்டால் கற்றுக்கொள்ள வேண்டும். அகதியா இருந்தால் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டு மறுபடியுமாக சுய தேசத்திற்கு போவதற்கான இச்சையால் இல்புண்டு போகிறதான அந்த சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிற ஜனங்களாக அவர்கள் இருப்பார்கள், சரியா? நாம் அகதிகளாக இருக்கிறோமா, சீஷனாக இருக்கிறோமா? அகதியா, சீஷனா? சீஷனாக இருந்தால் ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா என்கிற நாமத்தை, அந்த ஆபீஸை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சித்தால் அவர் அபிஷேகிப்பார், அபிஷேகித்தால் மேற்கொள்வோம். உலகத்தையும் பிசாசியும் கிரியைகளையும் மாம்சத்தின் நிச்சயங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்கிற அதிகாரம் நமக்கு உண்டாகும். விழுந்தாலும் எழுந்திருப்போம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். விழுந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுப்பார், உங்களை நிலை நிறுத்துவார். ஆனால் விருப்பப்பட்டு செய்கிறவர்கள் கண்டிப்பா விடுதலை அடைய மாட்டாங்க. அவங்க அகதியா இருக்கிறனால மறுபடியும் பிசாசின் ராஜ்யத்திற்கே போய் சேர்ந்துருவாங்க. எனவே இன்றைக்கு பிசாசின் ராஜ்யத்திற்குள்ளாக இழுப்புண்டு போய் டபுள் மைண்டடா இருக்கிற நிறைய 2 முகங்களை உடைய விசுவாசிகளும் போதகர்களையும் நான் பார்க்கிறோம். 2 முகம். கிறிஸ்துவ உலகத்துக்குள்ள வந்தா ஒரு முகம், அந்த பக்கம் போனா ஒரு முகம், இங்க வந்தா பரிசுத்த மாதிரி முகம், அங்க பாவியின் முகம். 2 முகத்தை வைத்துக் கொண்டு இச்சையை நிறைவேற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற டபுள் ஃபேஸ் பீப்புள்ஸ் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்தவத்துக்குள்ள பார்க்கிறோம். கவனமா இருக்கிறோம், சரி? அப்போ நமக்கு தேவையான அற்புதமான நாமம் என்ன? இந்த காலகட்டங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்விதமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்? ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவாவாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுச்சோ? புரிஞ்சவங்களாம் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துங்க. அவர் ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா. இந்த நாமம் தான் எல்லா நாமங்களிலும் மேன்மையான நாமம். இந்த நாமத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் மற்ற நாமங்களுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். எனவே the first foremost நேம் என்னன்னா, ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா. யெகோவா யெஷுவா
ஹா மஷியாக் என்கிறதான அற்புதமான புதிய ஏற்பாட்டின் நாமம், கிறிஸ்துவின் நாமம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்முடைய மொழியில சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னங்க? யெகோவா யெஷுவா ஹா மஷியாக் அப்படின்னா என்னங்க? ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவாங்க. யெகோவானா என்னங்க? இருந்தாருங்க, இருக்கிறாருங்க, வருவாருங்க. காசஸ் ஆஃப் ஆல் காசஸ், ரூட்ஸ் ஆஃப் ஆல் ரூட்ஸுங்க. எல்லாவற்றுக்கும் காரணக்கர்த்தர் அவர் தாங்க. அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே அவர் தாங்க. படைத்து எல்லாவற்றையும் நடத்துகிற ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர் தாங்க. நம்ம படைச்சது அவர் தாங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். நம்மை படைத்த தெய்வமே நமக்காக மனிதனாய் வந்தார் என்கிறது தான் மேன்மையான செய்தி. நம்மை படைத்த தெய்வம் நமக்காக பிதாவாகி தேவனால் அனுப்பப்பட்டார் என்பதுதான் மேன்மையான செய்தி. நம்மை போலவே ஒரு மனிதனாக வந்தார். இப்போ அப்படி உள்ள போயிடலாம். ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா அப்படின்னும் பொழுது இவர் இருந்தா மாத்திரம்தான் இந்த மூன்றையும் நீங்க மேற்கொள்ள முடியும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூன்று காரியங்களை மேற்கொள்வதற்கு இந்த நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில கிறிஸ்தேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் நமக்காக இந்த பூலோகத்திலே மனிதனாய் வந்தார். நமக்காக பாடுகளை அனுபவித்தார். சிலுவையில வெற்றி சிறந்தார். அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் அத்தனை பேரும் அவர்கள் சீஷர்களாகும்படி கர்த்தர் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அவர் மூலமாக பிதாவுக்கு புத்திரர்களாகும்படி புத்திர சுவிகார் ஆவியை தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இது ஒரு அற்புதமான, புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தால் மாத்திரம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு அற்புதமான விஷயம். அப்போ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னும் பொழுது பாலியல், பணம், பதவி, 3 போட்டிருக்கேன். ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னங்க? பாலியல், பணம், பதவி. அது 3 மாறாதது. பணம்ன்றது பொருள், எது வேணா இருக்கலாம். அப்படியே இந்த 3 சரியா? இது எப்படி 3 இடங்களில் நடக்கிறது? மாம்சத்தின் இச்சை சரீரத்தில், கண்களின் இச்சை ஆவியில், ஜீவனத்தின் பெருமை ஆத்துமாவில். ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 நிலையம். மாம்சத்தின் இச்சை சரீரத்தில், கண்களின் இச்சை ஆவியில், ஜீவனத்தின் பெருமை ஆத்துமாவில். இந்த 3 இடங்களுக்கான ரட்சிப்பு, உங்கள் ஆத்துமாக்கான ரட்சிப்பு, உங்கள் ஆவிக்கான ரட்சிப்பு, சரீரத்திற்கான ரட்சிப்பு கிறிஸ்து இயேசு மூலமாகத்தான். யெகோவா யெஷுவா ஹா மஷியாக் என்கிறதான நாமத்தின் மூலமாகத்தான் உண்டாகும். அந்த ஆபீஸ்குள்ள வந்தாதான் மாற்றங்கள் உண்டாகும். அதற்குள்ள வந்துட்டா மற்ற நாமங்கள் எல்லாம் அந்த ஆபீஸ்குள்ள எல்லாம் போய் உங்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். புரியும்படியா சொல்லணும்னா, பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கான, தேவ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கான நாமம் உள்ள வந்துட்டா எக்கச்சக்க ஆபீஸ் இருக்கு. அங்க சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க ஹவுசிங் போர்டு இருக்கு, அங்க ரியல் எஸ்டேட் இருக்கு, அங்க எல்லாமே இருக்கு. உங்க வாழ்க்கை இருக்கு. அந்தந்த ஆபீஸ்குள்ள போய் அவர் மூலமாக விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டியது தான். கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தாத யாரும் முன்னேறினதாக சரித்திரம் இல்லை. ஆனால் பெந்தேகோஸ்தே இயக்கத்துல இன்றைக்கு மாறான உபதேசங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்த அறிவில்லாதபடினாலே என் ஜனங்கள் அறிவின்மையாலே சங்காரமாகிறார்கள் என்கிறதான காரியத்தை நாம் காண்கிறோம். நிறைய பேர் வீணா போயிட்டாங்க. நிறைய பேர் துன்மார்க்கத்துக்காம போயிட்டாங்க, பின்மாற்றத்துல போயிட்டாங்க. இன்னைக்கு துணிகரமாக பேசுகிற, சுய லாபத்திற்காக பேசுகிற கூட்டம் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. கிறிஸ்தவத்திற்குள்ளாக அகதிகளின் எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ட்ரிபிள் கான்ஃபியூஷன்ஸ் என்கிறதான இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னார், மரணத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னார், சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் யெகோவா யெஷுவா ஹா மஷியாக் என்கிறதான அந்த நாமத்திற்குரிய அந்த ஆபீஸ்குள்ள வந்தா மாத்திரம்தான் நாம் விடுதலை அடைய முடியும். இது அப்படியே பார்த்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. மாம்சத்தின் இச்சை பாலியல், அது சரீரத்திற்கானது. கண்களின் இச்சை பணம், அது ஆவிக்குரியது. ஜீவனத்தின் பெருமை பதவி, அது ஆத்மாக்குரியது. இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனை வாழ்நாள் முழுவதும் ஏதோ இடங்களில் துரத்தி கொண்டே இருக்கும். இதை மேற்கொள்கிற அபிஷேகம் தான் கிறிஸ்துவானர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற அபிஷேகம். நம்மை அபிஷேகிக்கக்கூடிய ஒரே வல்லமை, ஒரே அதிகாரம் யாருக்கு மாத்திரம் தான் இருக்குன்னா இயேசுக்கு தான் இருக்கு. இந்த உலகத்துல என்னென்னமோ அபிஷேகம் நடக்குது இல்ல, அந்த அபிஷேகம் எல்லாம் வெத்து வேஸ்ட். ஒரு போலியான அபிஷேகங்கள் நடப்பதை பார்க்கிறோம். புறஜாதி மார்க்கங்களில் மற்ற இடங்களில் அபிஷேகம்ன்றான். அபிஷேகிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். யெகோவா யெஷுவா ஹா மஷியாக் மாத்திரமே அபிஷேகிக்கிறவர். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகம் உங்க வாழ்க்கையை மாற்றும். அபிஷேகம் தரம் உயர்த்தும். அபிஷேகம் பாவத்தை மேற்கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை எப்படி மேற்கொள்வது? அது அபிஷேகத்தினாலே.
எனவே அவருடைய நாமம் என்ன? ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா. இதோட நான் முடித்துக் கொள்கிறேன். ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா. இந்த ஆபீஸ பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கேட்டுக்கொள்வது ஒன்னேதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான ஆபீஸ், யெகோவா யெஷுவா ஹம்மஷியாக் என்கிறது அந்த ஆபீஸ பயன்படுத்துங்க. அதுக்குள்ள போயிருங்க. ரட்சித்து அபிஷேகிக்கிற யெகோவா. ரட்சிப்புனா என்ன, யெகோவானா என்ன, அபிஷேகம்னா என்னன்றதெல்லாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். ரட்சிப்பு, அபிஷேகம், யெகோவா எப்படி உங்களுக்கு உதவும் அப்படின்றத அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே யெகோவான்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். சோ ரட்சிப்பு, அபிஷேகம் எவ்வளவு அவசியம், ரட்சிப்பும் அபிஷேகமும் எவ்வளவு அவசியம் என்பதை அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.